கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட அருமையான போதகர் ஐயா அவர்கள், மோகன்தாஸ் ஐயா அவர்கள், அவருடைய குடும்பத்துக்காகவும் அவருக்காகவும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அபரிதமாய் உங்களை ஆசீர்வதித்து 2024 வருடத்திலே அநேக ஆத்துமாக்களை சபைக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் வேத புத்தகத்தை கையில கொடுத்து கொண்டு வந்திருக்கீங்க? மாவட்ட கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். வேத புத்தகத்தை வலது கையினால தூக்கி நீங்கள் என்ன செய்யுங்க? முதல்ல ஒரு நிலையில சொல்லுங்க. நல்ல ஆண்டவருக்காக. அல்லேலூயா. அடுத்தது உங்களுடைய எத்தனை பேருடைய நோட்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க? நோட்ஸ் நல்ல நாம் வேதத்தை நோட் எடுப்பதற்காக. அல்லேலூயா. மாவட்ட கரங்களை உயர்த்தி உங்களுடைய நோட்டை கையில தூக்குங்க. 1 2 கொஞ்சம் பேர் தான் கொண்டு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அழியில சொல்ல பாலம் கொண்டு வந்துங்க. கொண்டு வந்தது மட்டும் என்னுடைய சொல்லுங்க. எப்பவுமே வேதத்தை, இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் ஆண்டுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. அவருடைய அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருக்கிறது. அல்லேலூயா. அதை நீங்கள் எழுதும் போது அது உங்களுடைய இருதயத்தில் பதித்து வைக்க முடியும். அதனால ஏன் எழுதணும் அப்படின்னா, இன்னைக்கு எழுதாது இருக்கிறனால தான் இந்த வசனத்தை போன வாரம் கேட்ட மெசேஜ் மறுநாளே மறந்துடும். ஒவ்வொரு வாரமும் 52 வீக் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 சண்டே இருக்குது. 52 ஞாயிற்றுக்கிழமையும் நாம் என்ன செய்யணும்? நல்ல ஒரு டைரியை வாங்கி ஒவ்வொரு வாரமும் ஆண்டு கொடுக்கிற இந்த சபையில போதகர் கொடுக்கிற இந்த சபையில கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையில என்ன செய்யணும்? நல்ல நோட் பண்ணி எழுதி அந்த டைரியில 2024 52 வாரம் கர்த்தர் என்னோட பேசினார். அல்லேலூயா. அதை நோட் பண்ணி என்ன செய்யணும்? 10 வருஷம் நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறான்னா 10 டைரி உருவாக்கி உங்களுடைய வீட்டுல வைத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வர சந்ததி எடுத்து அவங்க என்ன செய்யறாங்க? அந்த சந்ததி வளர்கிறது ஆவிக்குரிய ஜீவியத்தில். அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணும்? பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அப்போ பொக்கிஷனா என்ன பாருங்க. பொக்கிஷனா என்னன்னு வேதம் சொல்லுகிறது. பொக்கிஷனா என்ன அப்படின்ட்டு கொலோசர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மைக்கில் ஒருத்தர் யாராவது கவனமா அதை வாசிங்க. நீங்கள் வேத புத்தகத்தை முதல்ல திறந்து பாருங்க. கொலோசர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மைக்கில் யாராவது ஒருத்தர் தெளிவா வாசிங்க. வேற யாரும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள், கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்குது? ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. அப்ப அவருக்குள் என்ன? இந்த வேதத்துக்குள், இந்த வசனத்துக்குள், இந்த சத்தியத்துக்குள் என்ன இருக்கிறது? ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை உங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த தாய் தகப்பன் என்ன செய்யணும்? நீங்க ஆலயத்துக்கு வரீங்க, வந்து சும்மா போயிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன செய்யணும்? கவனமா கேட்கணும், அதை எழுதணும், அதை நீங்க என்ன பண்ணணும்? உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். அல்லேலூயா. அப்பதான் பின்னாடி வர சந்ததியை கர்த்தர் செய்வார், ஆசீர்வாதமாய் இருப்பாரு. அல்லேலூயா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன வழினா இந்த வேதம் தான். வேதம்ன்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அங்க சொல்லப்பட்டிருக்குது வேதம். அல்லேலூயா. ஆனால் பொக்கிஷத்தை பிள்ளைகள் என்ன பண்ணோம்? அங்க சொன்ன சேர்த்து வையுங்கள். உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்களுடைய நினைவுகள் இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேதத்தை நீங்க ஏன் நோட்ஸ் எடுக்கிறது இல்லைன்னா, உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? அந்த பழக்கம் நமக்குள்ள வர வேண்டும். புரியுதுங்களா? இந்த பழக்கத்தை நீங்க கொண்டு வரணும். அதே நீங்க யோபு 22:22 கூட வாசித்து பாருங்க. யோபு 22:21 கூட வாசிங்க.
பாருங்க என்ன சொல்றாரு, மைக்கில் வாசிங்க. நீர் அவரோட பழகி நீ அவரோட பழகணும். யாரோட பழகணும்? நம்மளோட பழக்கம் யாரோட இருக்கு? அவரோட நீங்க பழகினீங்கன்னா எப்படி இருப்பீங்க? சமாதானமாயிரும். அப்போ அவரோடு யார் பழகுறாலும் அவங்களுக்கு என்ன வருது? சமாதானம் வருகிறது. ஒரு குடும்பத்துல இன்னைக்கு ஏன் சமாதானம் இல்லைன்னா ஆண்டவரோட பழக்கம் குறைவா இருக்கு. அதனாலதான் சமாதானத்தை தேடி அலைத்து திரிகிறோம். புரியுங்களா? நம்ம கிட்ட ஆண்டவர் முத்தை கொடுத்துட்டாரு, நல்ல கோல்ட கொடுத்துட்டாரு, வைரத்தை கொடுத்துட்டாரு, எல்லாமே நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, ஆண்டோட உட்கார்ந்து பழகிறது இல்லை. நீ அவரோட பழகி சமாதானமாயிரு, அதனால் உமக்கு நன்மை வரும். அதனால உனக்கு என்ன வருது? நன்மை வரும். வீட்டுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும், சபைக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். இல்லையா? ஏன் அப்படின்னா நீ அவரோடு பழகணும். அப்ப இந்த வேதத்தை 66 புத்தகம் இருக்கிறது, 1189 அதிகாரம் இருக்கிறது. இந்த 1189 அதிகாரத்தையும் இந்த 66 புத்தகத்தையும் பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகத்தையும் புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகத்தை என்ன செய்யணும்? இரவு பகலமாக பழகணும். நீ பழக பாருங்க எப்படி உங்களுடைய ஆவி கிரிச்சி வளர்ந்தது. இப்ப நம்ம சாட்சியே இல்லை அப்படின்னா மற்றவங்க நம்ம கிட்ட வரையவே மாட்டேன். உங்க தெருவில் நீங்க இருக்கிறீங்க எப்படி இருக்கணும்? அதான் நம்ம வாஸ்து ஏசாயா 8:18 வாஸ்தல்ல. ஏசாயா 8:18 என்ன சொல்றது? ஏசாயா 8:18 மைக்கில் வாசிங்க, டக்குன்னு எடுத்து மைக்கில் வாசிங்க, கொஞ்சம் வேகமா எடுக்கணும் வசனங்களை. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் இஸ்ரவேலில் எப்படி இருக்கிறாங்க? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நீங்க இருக்கிற வீட்டுல எப்படி இருக்கணும்? அந்த வீட்டுல போங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். அந்த தெருவுக்கு அந்த வீட்டுக்கு போனா அந்த சகோதரிகள் சகோதரர்கள் யாரா இருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு அடையாளம் இருக்கிறது, ஒரு அற்புதம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா ஒரு அற்புதம் நடக்குதா? நம்மள அற்புதம் தேடிக்கிட்டு ஓடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 20 வருஷம் விசுவாசிகள் என்ன பண்றான்? எங்காவது அற்புதம் நடக்குமான்னு கேட்கணும். ஆனா நம்மளே தான் ஆண்டோட செய்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும்? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கணும். நம்ம தான் உண்மையான யூதர்கள், நம்ம தான் உண்மையான இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளை பார்க்கும்போது அந்த சகோதரி கிட்ட போங்க, அந்த சகோதரன் கிட்ட போங்க, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்களா? அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும் தான் ஆண்டவர் சித்தம். அப்ப ஆண்டவர் எதுக்கு சொல்றதுன்னா நம்ம அடையாளங்களாக அற்புதங்களா இருக்கணும், அவரை அறிகிற அறிவுல வளரணும். சபை எதுக்காக இருக்குதுன்னா மற்றவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, வானத்தை பார்த்து எப்படி சொன்னாரு, நட்சத்திரங்களை போல நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க. நம்மளாம் எப்படி இருக்கணும்? எப்படிமா இருக்கணும்? நம்ம நட்சத்திரங்களை போல இருக்கணும். நட்சத்திரம் என்ன செய்யும்? எப்பவுமே தானாவே அது என்ன பண்ணும்? எல்லாம் முன்னாடி கண்ணுக்கு தெரியும். நம்ம எங்க போனாலும் நம்மள ஒரு நட்சத்திரங்களா இருக்கிறோமா? சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் இஸ்ரவேலர்களை? அதனால உலகம் எங்கும் இஸ்ரவேலர்கள் போய் என்ன பண்ணாங்க? ஒரு நட்சத்திரங்களே போல நல்ல ஞானமானவர்களாக, நல்ல புத்திமானாக, நல்ல அறிவுள்ளவனாக. இப்போ இந்த மைக்கு கையில் வச்சிருக்கிற இந்த லைட்டு, இந்த உலகத்தில் ஓடுகிற அத்தனையுமே பார்த்தீங்கன்னா யார் உண்டாக்குறதா? தேவனுடைய பிள்ளைகள் தான் உண்டாக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய ஞானம் யாருக்குள்ள வந்துடுச்சு? அவருடைய பிள்ளைக்குள்ள இருந்தது. பிள்ளைகளுக்குள்ள இருக்கும்போது நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை வைத்து ஆண்டவர் உயர்த்திடுவார். புரியுங்களா? சின்ன வேலையை செய்தவரை ஏதோ சின்ன பங்கடை வச்சவன ஆண்டவர் ஒரு 10 லட்சம் பேருக்கு நீங்க சப்ளை பண்ற மாதிரி ஆகி கொடுத்துருவாரு. ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களை ஒரு நட்சத்திரங்களாக, புரியுங்களா? கர்த்தர் எப்படி வைப்பார்? நம்மள ஒரு நட்சத்திரங்களை போல வைப்பார். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? மங்கி எரியிற தெரிய போல இருக்கிறோம். எப்ப நம்மளுக்குள்ள இருந்து இந்த ஆவி போகும்போது நமக்கே தெரியல. அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரியவர்கள். நம்ம யாரு? ஆவிக்குரியவர்கள்.
அவர்கள் எப்படி இருக்கணும்னா 4 பேர் சாட்சியா ஜீவிக்கணும். புரியுங்களா? குடும்பத்துல சாட்சி இல்லை, பொதுவான வாழ்க்கையில சாட்சி இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில சாட்சி இல்லை, நம்ம போற வேலையிலையும் சாட்சி இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லையா? ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல நட்சத்திரங்களை போல ஜொலிக்கணும். அல்லையா? தேவன் நம்மை அதுக்காக தான் பயன்படுத்துகிறார். கொஞ்சம் கூட்டமா இருந்தாலும் நம்ம வீட்டாண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்க வந்து சபையில உட்கார்ந்துட்டு போக கூடாது. இன்னிலிருந்து நீங்க ஒரு பொருத்தனை எடுக்கணும். சொல்ற ஒவ்வொரு வசனங்களும், சபையில சொல்ற ஒவ்வொரு வசனங்களையும் என்ன செய்யணும்? எழுதணும். எழுதி 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 வசனத்தை எழுதும் போதுதான் உங்களுக்கு பழக்கம் உண்டாகும். புரியுங்களா? நீங்க ஒரு பால் கணக்கு எழுதலைன்னா அவன் அதிகமா வாங்கி போயிடுவான் காசு. நம்முடைய நடுவர் ஆத்துல உங்களை எழுப்பி உங்க பேங்க்ல எவ்வளவு அக்கௌண்ட் இருக்குதுன்னு, எவ்வளவு காசு இருக்கு கேட்டா நம்ம என்ன பண்றோம்? அந்த தூக்கத்துல தான் கரெக்டா சொல்றோம். ஏன் சொல்றோம்? நம்மளுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு சொல்ல முடியாது. முடியும். ஆனா நடுவர் ஆத்துல ஆண்டு எழுப்பி ஒண்ணு கேட்கிறாரு, இந்த வசனம் எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாத பாஸ்டர் தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்க. வேதத்தை யாருக்காக எழுதி கொடுத்தார்? வேத புத்தகத்தை கர்த்தர் யாருக்காக கொடுத்தார்? யாருக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குதோ அவங்களுக்காக தான் கொடுத்தார். இல்லையா? ஒரு மிருகங்களுக்கு வேதத்தை என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, மிருகலாம் மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு கொடுத்தாரா? இல்ல. ஆனா நமக்குள்ள ஒரு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது. இது மூணுமே வந்து பரிசுத்தம் அடையணும்னா இந்த வேதம் ஒண்ணுதான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். இல்லையா? இந்த வேதம் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தும். அப்ப இந்த வார்த்தை நமக்குள்ள போகல அப்படின்னா, இந்த வசனங்கள் நமக்குள்ள போகல அப்படின்னா நம்மளை விடுதலை ஆக்காது. நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. எங்க உனக்கு வேதம் தெரியலையோ அங்கதான் பிசாசு வந்தவன் என்ன செய்வான்? தடைகளை உண்டாக்குவான். புரியுதுங்களா? பிசாசுக்கு வசனம் தெரியும். என்ன தெரியும்? வசனம் தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆனா அவங்ககிட்ட என்ன இல்லை அப்படின்னா சத்தியம் இல்லை. அவங்ககிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லை. சத்தியம் வேற, வசனம் வேற. புரியுங்களா? அப்போ உனக்குள்ள வசனம் இருக்குதா சத்தியம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, இந்த வசனத்தையே உங்ககிட்ட எழுத மாட்டேன்றீங்கன்னா அப்போ வசனமே இல்லைன்னா சத்தியம் உருவாகாது. இல்லையா? வசனத்துக்கும் சத்தியத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, வசனம் என்பது ஒரு விதையை குறிக்கிறது. வசனம் எதை குறிக்கிறது? விதையை குறிக்கிறது. சத்தியம் வந்து கனியை குறிக்கிறது. அதனால பிசாசு தான் இல்ல. பிசாசு கிட்ட வந்து சத்தியம் இல்லை. இயேசு சொல்றாரு, அவனிடத்தில் சத்தியம் இல்லாதபடியினால் அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் 8:44 வாசிக்கும். அப்போ அவன்கிட்ட சத்தியம் இல்லை, வசனம் இருக்கிறது. நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும். புரியுங்களா? சத்தியம் எப்படி வரும்? ஒரு அரிசியை சோறா எப்படி மாத்தலாம்? அரிசிக்கும் சோறுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுங்களா? அரிசி ஒரு பக்கம் சோறு. ஆனா அதுக்கு நடுவில் என்ன இருக்குது? ஒரு அனல் இருக்கு, ஒரு அக்னி இருக்கு. அந்த மூட்டை போதா அந்த அரிசி சோறா மாறும். நீங்க அரிசியை சாப்பிட்டா பலவீனம் பண்ணுவீங்க, நீங்க சோறை சாப்பிட்டா பலப்படுவீங்க. இல்லையா? அது மாதிரி நீங்க வசனத்தை என்ன பண்றீங்க? கேட்கறீங்க. ஆனால் சத்தியமா மாறாத விடுதலையோட வாழ. அதான் சத்தியத்தை அறிவின் சத்தியங்களை விடுதலையாக்கும். அப்ப இந்த சத்தியம் வந்து நம்முடைய நடையில சத்தியம் இருக்கணும், உடையில சத்தியம் இருக்கணும், பேச்சில சத்தியம் இருக்கணும். இந்த சத்தியத்துல தான் பரிசுத்தம் ஆகுது. யோவான் 17:17 நீங்க வாசித்து பாருங்க. யோவான் 17:17 மைக்கேல வாசிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. டக்கு நாம எடுத்து வாசிப்போம். மைக்கேல வாசிக்குமா? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நம்ம என்ன பண்ண? அவர்களெல்லாம் நம்மளை குறிக்கிறது, நம்ம எல்லாரையும் குறிக்கிறது. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப வசனம் சத்தியமா மாறுகிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை சத்தியமா மாற்றுறதுக்கு என்ன வழின்னா, வேதத்தை நாம் தியானிக்கணும். அல்லேலூயா. யாரெல்லாம் நீங்க வேதத்தை தியானிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில கனி வளர்ந்துக்கினே சத்தியத்தை வளர்றீங்க. அதான் சங்கீதம் 1:2 அந்த வசனங்களை இரவு பகல் என்ன பண்ணுங்க? தியானம் பண்ணுறாங்க. தியானம் எங்கெல்லாம் இருக்குது பைபிள்ல அங்க என்ன இருக்குதுன்னா கனி உருவாகும். என்ன உருவாகுது? எங்கெல்லாம் வேதத்தை தியானம் பண்றீங்களோ அந்த இடத்துல கனி உருவாகும். எங்கெல்லாம் வேதத்தை ஆராய்ந்து பாக்குறீங்களோ அங்க என்ன உண்டாகும்? நம்ம உண்டாகும்.
வேதத்தை ஆராயிற இடத்துல அறிவு உருவாகுது, வேதத்தை தியானிக்கிறது கனி உருவாகுது. அல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் போய் பாருங்க, வேதத்தை ஆராய்ந்து பாருங்க இயேசு சொன்னார். யோவான் 5:39 சொல்றாரு பாருங்க. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவும் அவைகளே. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்லிட்டு போனாரு? என் வேத வாக்கியங்கள் என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்க. எத்தனை பேர் நம்ம ஆராய்றது கேட்டா நம்ம வேதத்தை வாசிக்கிறதே இல்லை. ஆராய்றது என்பது வேற, வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. அல்லேலூயா. ஆராய்ந்து பாருன்னு சொன்னார்னா ஏன் சொல்றாரு ஆண்டவர்? ஏன் சொல்றாருன்னா அப்போ ஒரு நித்திய ஜீவன் உண்டாகும். புரியுங்களா? யார் வேதத்தை ஆராய்வார்கள்? யார் ஆராய்வார்கள்? உண்மையானவர்கள் வேதத்தை ஆராய்வார்கள். 1 கொரிந்தியர் 2:15 வாசித்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நம்மள யாரு? நம்மள ஆவிக்குரியன்னு பேர் வச்சிருக்கிறோம் தவிர நம்மளால என்ன பண்ண முடியல, இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க முடியல. காரணம் என்னன்னா நமக்குள்ள இந்த ஆவி என்ன பண்ணுது, அடிக்கடி அணைந்து போயிடுது. அதனால இந்த ஆவி அணையும் போது, புரியுங்களா, இந்த ஆவி அணையும் போது உள்ள என்ன பண்ணோம், இருள் வந்துடும். அந்த வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இங்க என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் அவன் என்ன பண்றதில்ல, ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா. ஏன் வேதத்தை ஆராய்றாங்கன்னா நிதானம் உண்டாகும். புரியுங்களா? நமக்குள்ள நிதானம் இருக்குதா? யோபுக்குள்ள ஒரு நிதானம் இருந்தது. புரியுங்களா? என் யோபு பேசுகிறது போல என்ன பண்ணல, நீங்க பேசல. அப்ப யோபு எப்படி பேசினாரா? நிதானம். நிதானம் என்ன அர்த்தம்? நிதானம் என்ன அர்த்தம் சொல்லுங்க. நிதானம் என்றால் பொறுமை இல்ல. அங்க 2:10 நீங்க வாசிங்க. யோபு 2:10. நிதானம் என்ன? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். பாருங்க, தேவனிடத்தில் நம்ம என்ன செய்தோம்? தேவனிடத்தில் என்னமா செய்தோம்? நன்மை பெற்றோம். ஏன் நம்ம தீமை பெறக்கூடாதா? இதுக்கு பேர் தான் என்னது? நிதானம். அல்லேலூயா. அப்போ யோபு கிட்ட அந்த அம்மா வந்து பேசுறாங்க. ஆண்டவர் எப்படியாவது என்ன பண்ண, தூசித்து ஜீவனை விடுன்றார். இப்ப நம்ம கிட்ட கூட வந்து இப்படி யாரா பேசுவாங்க. அப்ப நம்ம எப்படி பேசுவோம்? நிதானம் என்ன? நீ பைத்தியக்காரியை போல பேசுகிறாய், கர்த்தரிடத்தில் எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறேன், புரியுங்களா, தீமை கூட நான் பெறக்கூடாதா அப்படின்னு பேசினாங்க. அவன் என்ன அர்த்தம்? நம்ம இந்த மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா உடனே நம்ம அவங்கள ஒரு 4 தவறான வார்த்தை பேசிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா நமக்குள்ள அந்த நிதானம் எப்படி வரும்னா, நீ ஆராய்ந்து பார்த்தா நிதானம் வரும். அல்லேலூயா. அதனால்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 23:12 வாசித்தீங்க. 12:23 வாசிக்கலாம். நம்ம 23:12 வாசிங்க. யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு, அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. நான் என்ன செய்தல? பின்வாங்குவதில்லை. அப்படி யார் சொல்றது? யோபு சொல்றாரு. அவருடைய உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும், எனக்கு மத்தியான லஞ்சை காட்டிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். இல்லையா? அவர் உதடுகளின் கனியாகிய உதடின் கற்பனைகளை ஆகிய, புரியுங்களா? அப்போ அவர் பேசுற அந்த வார்த்தைகளை நான் என்ன செய்வேன்? என்னுடைய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமா நான் காத்துக்கொள்வேன். அந்த மாதிரி மெச்சூரிட்டி நம்ம வந்தாதான் வரிகள் எல்லாம் போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். நீங்க சும்மா வந்து உட்காந்துட்டு போயிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், ஆவியானவர் பேசுகிறாரு, வரிகள் எல்லாம் போகவே முடியாது. நல்லது வரிகள்னால் நீங்க பேர் எழுதி வச்சுக்கலாம். ஆனா ஜீவ புஸ்தகம் என்ன இருக்காது, பேர் இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா உங்களுடைய ஆவியில என்ன இல்லை,
கர்த்தருடைய வார்த்தை இல்லை. இல்லையா? ஒரு நிலத்துக்குள்ள தண்ணி எப்போ விட்டோம்னா அந்த விதை போட்டிருந்தா தான் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? விதை போட்டிருந்தா தண்ணி என்ன பண்ணும்? மழை பெய்யும், இல்ல மழையை ஆண்டவர் அனுப்புவார். எங்க தேவனுடைய வசனம் உன் இருதயத்தில் இல்லை என்றால் ஆவியானவர் நிரப்பப்பட மாட்டார். வெறுமையா நீ கேட்டுதான் கொடுக்க மாட்டார். ஓடு கத்தனா கூட கொடுக்க மாட்டார் ஆவியானவர். ஆவியானவர் எதுக்காக? ஆவியானவர்களே நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை உருவாக்குவதற்காக. இல்லையா? அவரால் என்ன பண்ண முடியாது ஆவியானவரால். ஒரு மனுஷனுடைய பாவத்தை எடுக்கணும்னா அது ஒரே வழி என்ன வேணும்? வசனம். இயேசுதான் வசனம். அல்லேலூயா. அந்த வசனத்தை வச்சுதான் அவன் என்ன பண்ணுவாரு? அந்த கேன்சர் கட்டியே அழிப்பார். அது உள்ள இருக்கிற உனக்குள்ள கோபத்தை அழிப்பார், உன் எரிச்சல் எடுப்பார். ஆனா டைரக்டா ஒரு ஆவியர் இறங்கி யாரையும் என்ன பண்ண முடியாது. தம்பி அமைதி. ஆவியானவர் டைரக்டா என்ன பண்ண முடியாது ஒரு மனுஷனுக்குள்ள போய் ஒரு இடுப்பு வலி சுகமாக்க முடியாது. அல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும்? இயேசு வேணும். இயேசு இல்லாம அவன் என்ன பண்ண முடியாது, எதையும் செயல்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. இயேசு கூட வேணும். அப்ப இயேசு எப்படி இருக்கிறாரு? பைபிள்ல வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தையை வைத்துதான் அவன் என்ன பண்றாரு? நம்மளை பரிசுத்தப்படுத்துறார். அதனால்தான் சத்தியத்தை சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆகிறனா அந்த வசனமே சத்தியம். அது நம்மளை பரிசுத்தமாக்கணும். ஆவியனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆவியனுடைய வேலை என்ன? நம்மை பரிசுத்தமாக்கி உத்தமனாக்கி பரிசுத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைந்து பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆவியை நமக்கு உதவியா கொடுக்கப்பட்டிருக்கு சபை. அல்லேலூயா. ஏன் மேல ஆவியான ஊற்றுனா என்ன பண்ண ஆண்டவர்? நீ ஃபர்ஸ்ட் உன் கலையை எடுக்கல, எப்படி ஊற்றுவாரு? களை மேல ஊத்துனா அவன் தண்ணி. ஒரு தோட்டத்துல பாதி அதுல கலர் பாதி பயிர் மழை வந்தா என்ன பண்ணும்? கலைய வளரும், பயிரை வளரும். சில பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கு வந்து நிறைய கோபப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன காரணம்னா அவங்க கிட்ட ஏற்கனவே கோபம் இருந்தது. அந்த கோபத்தை அழிக்கக்கூடிய வசனத்தை வச்சு என்ன பண்ணல? அழிக்கல. இயேசு ரத்தத்தினால அதை அழிக்கணும். புரியுங்களா? நீங்க அழிக்காதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய முன்னணிமை காட்டி பின்னணி ரொம்ப மோசமாயினாங்க சபையில உட்கார்ந்து. அல்லேலூயா. அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஏன் கோபப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஆவியில இறங்கின பிறகு அந்த கோபம் வளர்ந்துட்டே போகும். புரியுங்களா? அப்போ கோபம் வளர என்ன ஆகுது? அவங்களுக்குள்ள வர நன்மை அத்தனை கட்டாயிடும். கோபக்காரனுக்கு என்ன பண்ணாரு? துணையா இருக்காதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. கோபக்காரனுக்கு துணையா இருக்க முடியுமா? அப்ப அந்த கோபத்தை அழிக்கக்கூடிய வல்லமை யார் கிடைக்குது? பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு இயேசு என்ன பண்ணாரு? நம்ம பட்டாரு. எங்க வெளிப்பட்டாரு? சிலுவையில் வெளிப்பட்டாரு. புரியுங்களா? இந்த கோபத்தை இந்த துஷ்டமான காரியங்களை அழிப்பதற்கு இயேசு பிசாசின் கிரியை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. அதை அழிக்கிறத இயேசுவே சிலுவையில் வெளிப்படுறாரு. புரியுங்களா? அதை அழிக்குவதற்கு ஆவியானவர் டைரக்டா அழிச்சிட்டுலாம். ஆதை விட்டு மளிகை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் பூமியில இருக்கிறார். சாமுவேலுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். தாவீதுக்குள்ள அபிஷேகம் இருந்தது, ஆவியானவர் இருந்தார். சவுலுக்குள்ளே ஆவியானவர் இருந்தார். ஆனா எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? பாவம் செய்தே வந்தார். ஆவியின் இருந்ததிலே ஒருத்தர் பாவம் செய்ய முடியும். புரியுங்களா? ஏன்னா ஆவியானவரால் என்ன பண்ண முடியும்? பாவத்தை அழிக்க முடியாது. ஆனா பாவத்தை உணர்த்துவார். உனக்கு கூட ஒரு பாவம் இருக்குதுப்பா, பாவம் செய்ய கோவப்படாதுன்னு. நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஆவியானவர் தூரம் இருக்க கொஞ்ச நேரம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்ப ஆவியானவர் தூரம் வைக்க முடியுமா? அவர் அமைதியாகிடுவார். ஆவியானவர் உணர்த்து தான் முடியும் தவிர, கண்டிக்க முடியும் தவிர, சிக்ஷிக்க முடியும் தவிர, அவரால் ஒரு பாவத்தை என்ன பண்ண முடியாது. எடுக்கக்கூடிய வல்லமை இயேசு கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. அதனால்தான் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அப்ப எதுக்கு வெளிப்பட்டார்? அவர் அழிப்பதற்காக நம்ம கையில் ஏறி கொடுத்தாரு பாருங்க. இந்த வசனம் நீங்க இரவு தியானம் பண்ணீங்கன்னா, இதை இரவு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் நீங்க தியானிக்கும் போது அவன் மேல இறங்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் 10:44 நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 10:44. அப்போஸ்தலர் 10:44 வாசிங்க. இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இந்த வார்த்தை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த என்ன பண்ணிட்டாரு? இறங்கினார். எதுக்கு இறங்கினாரு? அவர் பேசுறாரு. பைபிளை குறித்து என்ன பண்றாரு?
பேசுறாரு. 3.5 வருஷம் அவர் என்ன பண்ணிட்டாரு? இயேசு கூடவே இருந்தாரு. யார் இருந்தது? பேதுரு இருந்தார். ஆனா ஒரு வருஷம் கூட பேதுருக்கு மனப்பாடமா தெரியாது. ஆனா அவர் கேட்டது உண்மை. புரியுங்களா? வசனத்தை இயேசு பேசும்போது என்ன பண்ணாரு? கேட்டுக்கினே இருந்தனால அப்போ ஆவியானவர் அவர் மேல இறங்கி வராரு. பேதுரு மேல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல இறங்கி வராரு. அப்போ இறங்கி வரும்போது இந்த பேதுரு மேல இறங்கின பிறகு என்ன ஆச்சுன்னா, பேதுரு 3 வருஷம் வசனம் கேட்டாரு பாருங்க. அத்தனை வருஷம் எங்க வந்துருச்சு? இப்போ அவன் மனசுக்குள்ள வந்துருச்சு. ஆவியானவர் நினைப்பூட்டினே இருப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க வேதத்தை நீங்க தேடி வாசிக்கல, தியானிக்கல, ஆராயல, நீ எவ்வளவு வசனம் வாசிக்க என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து வெளியே போனதுக்கு மறந்துடுவீங்க. அதுக்கு என்ன காரணம்னா உங்க மேல என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடல. புரியுங்களா? எங்க அசைவாடுவாரு? எங்க பரிசுத்தம் இருந்தா அங்கதான் அசைவாடுவார். பரிசுத்த ஆவியானவர் எங்க அசைவாடுனா ஜலத்தின் மேல். அந்த ஜலம் பரிசுத்தமா இருந்தாலும் அது மேல அசைவாடுகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை யாரு கவனமா கேட்கிறாங்களோ அவங்க மேல ஆண்டவர் வந்து ஆவியனை இறங்குவார். இந்த ஆவியனை வந்துதான் என்ன பண்றாரு? சபையை முழுமையா பரிசுத்தப்படுத்தி மனவாட்டியில உருவாக்கி, புரியுங்களா, கொண்டு போய் என்ன பண்றாரு? நடுவானத்தில் கொண்டு போய் இயேசு கிட்ட என்ன பண்றாரு? மனவாளன் கிட்ட விடுறாரு. இந்த வேலையை யார் செய்யணும்? பரிசுத்த ஆவியனை செய்கிறார். பரிசுத்த ஆவியனர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க வரும்போது எப்படி இருந்திருப்பீங்க? நோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. பரிசுத்த ஆவி இல்லாத என்னாவது? அந்த வசனத்து மேல உங்களுக்கு அக்கறை இல்லை. கர்த்தரை ருசித்து பாருங்கள் என்று நான் பார்த்தேன். அப்ப கர்த்தரை எப்படி ருசித்து பார்க்கிறது? இதுவரைக்கும் கர்த்தரை யாரும் இயேசு என்ன பண்றது? முகமுகமா இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. எப்படி பார்க்க முடியும்? வார்த்தையா தான் பார்க்க முடியும், வசனமா பார்க்க முடியும், சத்தியமா பார்க்க முடியும். அது வேதத்துல என்ன பண்ணிக்கிறாரு? உள்ள வேதத்துல அவரே வேதமா இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை மேல உங்களுக்கு விசுவாசம் வருதுன்னா நீங்க அந்த வார்த்தையை இரவு பக்கம் தேடி தியானித்தா விசுவாசம் வளர்ந்தது. அல்லேலூயா. நம்மளால ஏன் விசுவாசம் வர மாட்டேதுன்னா இரவு பகல் என்ன பண்றது இல்லை? இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை, இந்த சத்தியத்தை என்ன பண்றோம்? தியானம் பண்றது இல்லை. புரியுங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில கிட்டத்தட்ட 16 வருஷம் சர்வீஸ் பண்ணோம். எத்தனை வருஷம்? 16 வருஷம். குடிக்காத நாள் கிடையாது. புரியுங்களா? தவறு செய்யாத நாள் கிடையாது. இவ்வளவு இருந்து, புரியுதுங்களா, இந்த வேதத்தை கையில தூக்கின பிறகு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அத்தனை சுபாவங்களை அழிச்சாரு. அல்லேலூயா. இந்த சுபாவங்களை அழிந்த பிறகு இன்னைக்கு 1 கோடி சீசர்களை உருவாக்கணும்னு தமிழ்நாடு ஃபுல்லா போய் என்ன பண்ண 40 இரவு 40 இரவு சாப்பிடாம தூங்காம ஜபத்தை நடத்தி இருக்கிறோம். எத்தனை பகல? 40 இரவு தூங்கல, 40 இரவு சாப்பிடல. இப்படி யாராவது நீங்க செய்திருக்கிறீங்களா? சொல்லுங்க. யாராவது செய்திருக்கிறீங்களா? இல்ல. ஏன்? இதை செய்கிறவர் யாரு? ஆவியானவர். அப்ப இந்த ஆவியானவர் பலமாய் இறங்கி என்ன பண்றாரு? இப்படி ஒரு மீட்டிங் என்ன பண்ண 40 பகல் 40 இரவு மோசே ஜெபம் பண்ணாரு, எலியா ஜெபம் பண்ணாரு. அப்புறம் யாரும் ஜெபம் பண்ணது? இயேசு ஜெபம் பண்ணாரு. இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. அது எந்த இடம்? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசியவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். மோசேவும் அப்புறம் எலியா, இவங்க மோசே எப்ப மரிச்சாரு? உபாகம் கடைசி அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா அங்க மோசே மரிச்சிட்டாரு. அவர் எங்க வராரு? மோசே எங்கமா வராரு? புதிய ஏற்பாடுல வந்து நிக்கிறாரு. அல்லேலூயா. எங்க வராரு? எங்கோ எப்போ மரிச்சவரு. புதிய ஏற்பாட்டுல இயேசு வந்து ஒரு மலை மேல் நிக்கிறார், பூமியின் மேல. அந்த பூமியின் மேல் நிக்கும் போது இந்த மோசே வந்து பக்கத்துல நிக்கிறாரு இல்லீங்களா? அப்புறம் யார் வந்தது? எலியா வரார். மோசேக்கும் எலியாவுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளவு வருடங்கள் இருக்கு, புரியுங்களா? அப்ப இந்த மோசேவும் எலியாவும் ஏன் வந்தாங்க? மோசே 40 பகல் 40 ஜெபம் பண்ணாரு, எலியா 40 பகல் 40 என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. வல்லமை ஜெபிக்கிற வேலை கர்த்தர் போட வச்சுப்பாரு. அல்லேலூயா. அப்படி ஒரு ஜெபத்தை நீங்க போட்டிருக்கிறீங்களா? இப்போ இல்ல. ஏன் போடலன்னா நமக்கு அப்படிப்பட்ட விஷனே இல்லை, தரிசனம் இல்லை. நமக்கு ஒன்னே ஒரு தரிசனம் வந்து சர்ச்சுக்கு போறதுதான் தரிசனம். அப்படி வர வேண்டியது, சண்டே முடிச்சிட வேண்டியது, அப்புறம் வாரமெல்லாம் சுத்திக்க வேண்டியது, அப்புறம் மறுபடியும் வர வேண்டியது. புரியுங்களா? இப்படி வந்தா எப்படி வாழ்க்கை? நீங்க சபைக்கு வர்றது நல்லது, ஆனா வந்து என்ன செய்யணும்? சத்தியத்துல வளரணும், ஜபத்துல வளரணும்,
அப்படி நீ வளர்ந்தா தான் உங்க குடும்பத்துல மறுமலர்ச்சி கிடைக்கும். புரியுங்களா? எல்லா ஆசீர்வாதங்களும் கத்தர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் குறையாது. சிங்கக்குட்டிகள் தாட்சணிந்து பட்டினியா இருக்கும், ஆனா கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறையாது. இன்னைக்கு நம்ம ஏன் குறை இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் என்ன பண்ணல, தேடல. ஆண்டவர் எங்க போய் தேடணும்? உலகம் உள்ளாக போய் தேட சொன்னாரு. என் வேதத்துல நான் இருக்கிறேன், நான் வார்த்தையா இருக்கிறேன், வசனமா இருக்கிறேன், சத்தியமா இருக்கிறேன், வல்லமையா இருக்கிறேன், வெளிச்சமா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன், கிருபையா இருக்கிறேன், இரக்கமா இருக்கிறேன், தயவா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன், அற்புதமா இருக்கிறேன், அடையாளங்களா இருக்கிறது ஆண்டு வார்த்தை எழுதி வச்சுட்டார். இப்ப அந்த வார்த்தை நான் படிக்கிறேன், அவரே அதை என்ன பண்றது? எடுத்து இருதயத்துல வைக்கிறது இல்லை. புரியுங்களா? இந்த இருதயத்துல வைக்காதனால இந்த ஆத்மா என்ன பண்ணுது? பலவீனப்படுது. புரியுங்களா? சோர்ந்து போயிடணும். ஏன் சோர்னா இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நல்லா பண்ணும், புதிதாக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்து, அப்புறம் சிருஷ்டிப்பின் சாயலை தரித்து, அப்புறம் மறுப செயலுக்கு ஆயத்தமாயிடணும். இந்த 4 ஸ்டெப் போகணும். நம்ம எங்க இருக்கிறோம்? முதல் ஸ்டெப்லயே இருக்கிறோம். முதல் ஸ்டெப்புக்கு ஒன்னும் போகல. அப்ப வரைக்கும் என்ன பண்ணோம்? கைவிடப்படுவோம். அதனால சந்தித்த பிறகு நீங்க எங்க இருப்பீங்க யாருமே தெரியாது. ஜலத்தில ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. சபை மட்டும் நம்முடைய சபை மட்டும் ஜலத்துல எடுக்கல, உலகத்துல எல்லாமே ஜலத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆர்சிஎம்ல போய், ஆர்சி சர்ச்சில் போய் பார்த்துட்டு எல்லாமே ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க, சிஎஸ்ஐல எடுத்துக்கிறாங்க, மெயின்லைன் சர்ச்சில் எடுத்துக்கிறாங்க, ஆவிக்குரிய சபையில் எல்லாமே ஞானஸ்நானம் எடுக்கிறோம். புரியுங்களா? கோடி கணக்கில் எடுக்கிறாங்க இல்லையா? ஆனா எல்லாமே என்ன பண்ண முடியாது. ஒரு ஜலத்தினாலும் ஆவினால் புறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு எங்க போட்டிருக்குது? யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 3:5 மைக்கில் வாசிங்க. மைக்கில் வாசிங்கம்மா. இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் பிறக்கணும். ஆவியினால் பிறந்த மட்டும் கரையில உயர்ந்து பார்க்கலாம். நான் ஆவியில பிறந்துட்டேன் பாருங்க, எத்தனை பேர் தூக்கல பாருங்க. ஜலத்தினால பிறந்தீங்க, இன்னும் ஆவியினால் என்ன பண்ணல, பிறக்கல. ஆவியினால் பிறந்தா எப்படி இருப்பாங்க அவங்க? ஆவியினால் வந்து பிறந்தா எப்படி இருப்பாங்க? எப்படிமா இருப்பாங்க? அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க, அங்கதான் இருக்குது அவங்களுடைய ஆக்டிவிட்டி. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ ஒரு ஆவியிலே பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? காற்று போல இருப்பாங்க. காற்று எங்கிருந்து வருது, எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியுமா? சொல்லுங்கம்மா. காற்று எங்கிருந்து புறப்பட்டு வருது, எங்க போகுதுன்னு யாருக்குமா தெரியுமா? ஒரு ஆவியில பிறந்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க வீட்டுல இருந்து வருது எல்லாருமே தெரியும், ஊர்ல இருக்கிறவங்களுக்கே தெரியும். அல்லையா? அப்புறம் நீங்க திரும்ப வருவீங்க, கரெக்டா 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும், அதுவும் தெரியும். ஆனா ஆவியில நீங்க பிறந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க போறீங்க, எங்க வரேன்னு கண்டுபிடிக்கவே முடியாது உலகம். அல்லையா? உலகத்தில் உள்ளவைகள் என்ன பண்ண செய்யணும்? அன்பு கூறாமல் இருந்து ஆண்டோட வேலை செய்யணும். புரியுங்களா? அப்போ நம்ம ஆவிக்குரிய என்ன பண்ணுவோம்? ஒரு 2 மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே புறப்பட்டு என்ன பண்ணுவோம்? 10 விலையை சந்தித்துருவோம். நம்மளே சந்திக்க முடியாத உட்காந்து இருக்கோம். அல்லையா? அப்ப எடுப்பதில் எப்படி வரும்? எடுப்பது ஆவி எப்படி ஊற்றுவாரு? எடுப்பது ஆவி மேல இறங்கலன்னா எப்படி ஊற்றுவார்? காத்திருக்கும் போது ஊற்றுவாரு. அவர் 10 பகல் 10 இரவு என்ன பண்ணாங்க? காத்திருந்தாங்க. அவங்க மேல ஊட்டினாரு. நம்ம 10 இரவு ஜெபம் பண்ணா என்ன பண்ண முடியாது? தமிழ்நாடு யாரும் நிக்க முடியாது. அல்லையா? இன்னைக்கு இருக்கிற எல்லா சபைகள்லயும் 10 இரவு 10 பகல் போட்டாங்க நிற்பாங்களா? ஆனா எழுப்புதல் வந்து ஜெபம் பண்றோம். எழுப்புதல் ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். ஆனா ஊற்றுவதற்கு யார் இருக்கணும்? அது பெற்றுக்கொள்வதற்கு நம்ம இருதயத்தை காலி பண்ணி ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டு 10 பகல் 10 சாப்பிடாம தூங்காம இருந்தா அவங்க மேல ஊட்டினது போல நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் ஊற்றுவார், பலமா இறங்குவார். அந்த தரிசனம் நம்ம கிட்ட இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மனவாட்டியா போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனா மனவாட்டிக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. விசுவாசத்துல இருந்து நீங்க எங்க வரணும்? சீசனா மாறி இருக்கணும். ஒரு சீசன் ஜெபிக்கிற ஜாமக்காரனா மாறி இருக்கணும். ஒரு ஜாமக்காரன் ஒரு யுத்த வீரனா மாறி இருக்கணும். ஒரு யுத்த வீரன் ஒரு குணசாலி ஸ்திரியா மாறி இருக்கணும். அப்புறம் புத்தியுள்ள கன்னிகா மாறி இருக்கணும். அப்புறம் மனைவியா மாறி மனவாட்டியா போகணும். 7-8 ஸ்டேஜ் இருக்கு பைபிள்ல.
ஆனா எடுத்த பிறகு நம்ம என்ன பண்றோம்? அப்படி வந்த ஆண்டவர் என்ன பண்ணிடுவோம்? டக்குன்னு அப்படியே போய் மேல வரலாற்றுல மனவாட்டியா மாறிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆனா வேதம் அப்படி நினைக்கல. வேதத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் மறுரூபம் ஆவதற்கு இல்ல, உயிர்த்தெழுதலுக்காக ஒரு தகுதி பெற்றாதான் போக முடியுன்றார். அப்ப வேதத்தை நீங்க அறியலன்னா சாத்தான் உங்களை என்ன செய்திருவான்? இந்த பூமியோட விட்டு போயிடுவான், தடை பண்ணிடுவான். சாத்தான் தந்திரம் உள்ளவன், அவன் வஞ்சிக்கிறவன், அவன் ஏமாற்றுகிறவன். புரியுங்களா? நீ வேதத்தை வீட்டுல இருந்து வரும்போதே நீ நோட்ஸ் எடுக்காதே, உனக்கு சொல்லிதான் கொண்டு வரான் பழகி வச்சு. பைபிள் எடுத்துட்டு போவாதே, அது திறக்காதே, அது திறந்து வாசிக்காதே, கொஞ்சம் அப்படியே நீ போய் போய் வந்துடாரு. லாஸ்ட் வரைக்கும் 40 வருஷம் சபைக்கு வந்தாங்க. புரியுங்களா? இஸ்ரவேல் எத்தனை வயசு வந்தாங்க? ஜாப் பண்ணுவீங்க. 40 வருஷம் என்ன பண்ணாரு பிசாசு? 40 வருஷம் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல வராங்க. எத்தனை வருஷம்? ஜலத்தினால் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனா 40 வருஷம் சபையில தான் இருந்தாங்க. ஆனா எத்தனை பேர் பரலோகம் போனாங்க? 2 பேர் போனாங்க. புரியுங்களா? நோவா காலத்துல உலகமே வந்து என்ன பண்ணுச்சு? உலகமே வந்து எப்படி இருந்தாங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறார், நற்செய்தி அறிவிக்கிறார் நோவா. ஆனா எத்தனை பேர் போனாங்க? 8 பேர் தான் போனாங்க. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் வருவேன், அப்ப பூமியில என்ன இருக்காதான்? விசுவாசமா இருக்காதான் சபையில. அல்லேலூயா. நீங்க வாசித்தோட பாருங்க அந்த வசனத்தை. ஆண்டவர் சொல்றாரு 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று என்றார். அப்ப மனுஷகுமாரன் ஒரு நாள் வரப்போகிறார். மனுஷகுமாரனே இது எழுதுறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு? இந்த வசதி எழுதிட்டு போறாரு. நான் வருவேன் ஒரு நாள். ஆனா பூமியில என்ன இருக்காது? பூமியில எங்க சபையில போய் பார்த்தாலும் விசுவாசம் இருக்காது. ஏன் அப்படின்னு பைபிள் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, யாரும் ஒதுக்குறது கிடையாது. புரியுங்களா? அப்ப வேதத்தை ஒருத்தர் நேசிக்கலன்னா எப்படி அவங்க பரலோகத்துக்குள்ள போவாங்க? சொல்லுங்க. பூமியில என்ன இருக்காதான்? விசுவாசம் இருக்காது. புரியுங்களா? வேற எந்த ஒரு காரியத்துல நம்ம எப்படி செய்யறோம்? கவனமா செய்யறோம். ஆனா வேதத்தை வாசிக்கிறது கவனம் இல்லை, வேதத்தை தேடி வாசிக்கிறது கவனம் இல்லை. வேதத்தை ஆராய்ந்து பார்க்க சொன்னார் இயேசு, அதே நம்ம கீழ்ப்படியது இல்லை. இதான் சொன்னாரு, வேத வாக்கியத்தை தேடி வாசிக்க சொன்னாரு, அதை நம்ம தேடி வாசிக்கிறது இல்லை. பரிசுத்தாவி சொன்னாரு, வேத வாக்கியம் இரவு பகல் என்ன பண்ணு, தியானம் பண்ணினாரு. அவரு யாருமே கீழ்ப்படியல. யாருக்காவது கீழ்ப்படியணுமா? நான் இயேசு கீழ்ப்படுகிறேன். அவர் இயேசு சொல்லிட்டு போனாரு, வேத வாக்கியங்கள்லாம் என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பார்க்க சொன்னாரு. அவர் சொன்ன வாக்கியங்களை கீழ்ப்படியணுமா? எத்தனை பேர் வேதத்தை ஆராயணும்? அவங்கள்ட்ட கரைகளை உயர்த்தி, நான் வேதத்தை இரவு பகல் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஒரே நம்பர் தான் தூக்கி இருக்கிறார் ஐயா, 2 பேர். அல்லேலூயா. அப்ப 2 பேர் தான் ஆயத்தமா இருக்கிறாங்க வரைக்கும் நித்திய ஜீவனுக்கு. அல்லேலூயா. மீதில சும்மா வந்து போறதுக்காக சபை இல்லை. இந்த சபைக்காக எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு போராட்டம். இதை நாட்டுவதற்கு, இந்த இடத்தை கட்டி நிறைவேற்றுவதற்கு இதற்காக எத்தனை ஜபங்கள். ஆனா நம்ம சபையாவோ கூடி ஒன்னா பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? நம்ம எல்லாமே ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? 8 மணி நேரம் வேலையை விட்டு வந்துரு அப்படின்னு ஆண்டு சொல்ல, 8 மணி நேரம் தூக்கத்தை விட்டு நீ வந்துரு சொல்லல, இல்ல 4 மணி நேரம் என்ன பண்ணுவோம், வீட்டு வேலை விட்டு என்கிட்ட வான்னு சொல்ல. மொத்தம் 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. எத்தனை மணி நேரம்? அதுல 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆண்டவருக்காக தசம பாகமாக என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுக்குறீங்க? 2 ஹவர் 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு. அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டலாம். ஒரே நம்பர் தான். 2 ஹவர் 40 நிமிஷம் நீ கொடுத்தா தான் போக முடியும். சும்மா ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைய சேர்த்துட்டு, புரியுங்களா, அது பிறகு அவன் வருஷம் முடியும் போது கொண்டு போய் விட்டானா பண்ண முடியாது, பரீட்சை ஃபெயில் ஆயிடுவோம். இல்லையா? நம்ம வந்து போறதுனால ஃபெயில் ஆயிடுவோம். வந்து நம்ம வளர்ந்துட்டோம்னா கட்டாயமா போயிடுவோம் பரலோகத்துக்கு. இல்லையா? சபையில கொண்டு வந்து எதுக்கு வச்சா, சபை என்பது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. புரியுங்களா? நம்ம உள்ள வரும்போது பாவியா தான் வரோம். ஞானஸ்தானம் எடுத்தாலும் நமக்குள்ள எல்லா சுபாவம் இருக்கு. ஆனா இந்த எல்லா சுபாவம் எப்படி கட் ஆகுதுன்னா, நம்ம கேட்கிற சத்தியங்களும், நம்ம ஜெபிக்கிற ஜபமும், நம்ம இதுக்கு தியானிக்கும் போது, ஆராயும் போது என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் அழிந்து
நீங்க உங்களுடைய மரணம் சந்திக்கும் போது அதுக்குள்ளே நீ பரிசுத்தம் அடைந்துறீங்க, பூரண பரிசுத்தமா மாறுறீங்க. அல்லேலூயா. அப்ப இந்த பூரண பரிசுத்தம் ஆக நம்ம உருவாக்கப்படுறோம், வரையில் போக முடியாது. புரியுங்களா? வேதத்துல நிறைய காரியங்கள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எதையுமே ஆண்டவர் சொல்றது நம்ம கிட்ட இப்படிதான் செய்யணும் சொல்ல, ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. இந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்காதனாலதான் பிசாசு சந்திரன் என்ன பண்றான், வேதத்தை வாசிக்காத, ஜெபிக்காத, உபவாசத்துக்கு போகாத, இரவு ஜபத்துக்கு போகாத, அங்க போய் என்ன பண்ண போற, நீ வரும்போது சரீரத்துக்காக வருவேன். புரியுங்களா? உனக்கு இடுப்பு வலிக்க வரலாம், இல்ல உன்னோட குடும்பத்துல வீடு இல்லாத வரணும், இல்ல வேற ஏதாவது ஒரு தேவைகளுக்காக தான் நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு போவோம் தவிர, நான் பரலோக ராஜ்யத்துல ஒரு மனவாட்டியா மாறணும், அதுக்கு என்ன தகுதி இருக்கிறது, அந்த தகுதியை நான் பெற்றுக்கொள்ளணுமே. அது ஆண்டவரிடந்து பெற்றுக்கொள்ளுது. அந்த நம்ம கையில வேதம் கையில தேவையில்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார், வேத புத்தகத்தை கையில கொடுத்துட்டார். நம்ம பழைய ஏற்பாடுல மாதிரி 10 கட்டையை பெட்டியில வச்சுட்டு கர்த்தர் உன்னை நேசிக்கிறா சொல்லிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா நம்ம கிட்ட வேதத்தை கையில கொடுத்துட்டு, ஆவியானவர் நம்ம கையில கொடுத்துட்டு, சிலுவையின் ரத்தத்தை சிந்தி நம்ம கையில கொடுத்துட்டு, திருவுந்த நம்ம கையில கொடுத்துட்டு, ஆலயத்தை நம்ம கையில கொடுத்துட்டு, ஒரு போதகரை கையில கொடுத்துட்டு, வரிகளை போக முடியாத தடைப்பட்டது பிசாசு. இவ்வளவு காலத்துக்கு நம்ம கையில பெற்றுக்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியல, பரிசுத்தத்துக்கு அர்த்தம் தெரிய உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. சிலர் பாவனை என்னன்னு தெரியல, நன்மை செய்ய நினைத்து அதை செய்யாமல் போனா அது பாவம். புரியுங்களா? எந்த காரியத்தை நீங்க விசுவாசம் புசித்தா அது பாவம். விசுவாசம் இல்லாமல் எது செய்தாலும் பாவம்னு ஆனா சொல்லி இருக்கிறார். அப்ப இதெல்லாம் நமக்கு அறியணும்னா அவர் என்ன பண்றாரு, நமக்கு இந்த அறிவின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு கோல்கேட்டே கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோல்கேட் பார்த்தோமா இல்ல. புரியுங்களா? அப்ப கரிதான் எடுத்து என்ன பண்ணுவாங்க, செங்கல் எடுத்து வளர்ப்பாங்க. இப்ப அறிவின் காலம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, அறிவு வளர வளர என்ன பண்ணுது, அறிவு வளர வளர கை ஃபுல்லா ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. இது வரைக்கும் கை வரைக்கும் என்ன பண்ணிருக்க, கை வரைக்கும் அந்த ஒருத்தருடைய கை இருக்குதுன்னா இது வரைக்கும் சட்டை தைப்பாங்க. அந்த அறிவு வளர 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 என்ன ஆயிடுச்சு, இந்த அளவு குறைஞ்சு 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 இப்ப முழு சரீரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. புரியுங்களா? நீ இப்படி போனாலும் இச்சில வந்துருவ, இப்படி வந்தாலும் இச்சில வந்துருவ. எங்க போல இச்சில விழுறதுக்கு சாத்தான் கரெக்டா ஆட்கள் ஆயத்தமாயிட்டான். நம்ம எந்த சைடு திரும்பினாலும் நம்ம கண்ணு என்ன பண்ணும், மாம்சத்துல இச்சையில போய் விழுந்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. அல்லேலூயா. பேண்ட் எல்லாம் நீங்க பாருங்க, ஜென்ஸோட பேண்ட் எல்லாம் எப்படி இருக்குது, பாதி கிழிஞ்சிருக்கும், பாதி அப்படியே கேவலமா இருக்கும். அந்த ட்ரெஸ் அந்த காலத்துல போட மாட்டாங்க. இந்த காலத்துல என்ன பண்றோம், அந்த ட்ரெஸ் தான் விரும்புறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆவிகள் நிறைய சபையில என்ன பண்ணிச்சு. இப்போ இன்னைக்கு நிறைய சபையில பாருங்க எப்படி இருக்கு, அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் பாருங்க, அது இச்சையின் ஆவியா இச்சையின் ஆவியிலான்னு பார்த்தோம். அந்த சபை ஃபுல்லா இச்சையின் ஆவி தான் இருக்குது. புரியுங்களா? அது கேட்கறதுக்கு யாரும் இல்லை, யார் சொன்னாலும் ஏத்துக்கிறது இல்லை. அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்னா எங்க இஷ்டம் போல நாங்க போவோம். இயேசுவோடைய காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்க, மோசேவுடைய காலத்துல மோசே இயேசுவாக்கு என்ன பண்ணாரு, சாட்சி கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லிட்டு போனாரு, சத்தியத்தை அறிங்க, சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆகுது. இயேசுவா எல்லாருக்கும் சொன்னாரு. நியாயாதிபதி புத்தகத்தை போய் பாருங்க, அங்க எல்லா விக்கிரகம் வந்துருச்சு சபையில. அல்லேலூயா. இயேசுவா புத்தகத்தை முழுமையா வாசித்து பாருங்க, அங்க என்ன இல்லை, விக்கிரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. மறுபடியும் விக்கிரம் எப்படி வந்ததுன்னா அடுத்த சந்ததி பாருங்க, 3ஆம் தலைமுறை வந்தது பாருங்க, அவங்களுக்கு இயேசு பற்றியே தெரியாது, அவங்களுக்கு கடவுள் பற்றியே தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த சந்ததிக்கு என்ன பண்ணல, சேர்த்து வைக்கல, சொல்லிட்டு போகல. தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய இஸ்ரவேலர்கள் தலைமுறை தலைமுறை பார்த்தீங்கன்னா பாதி கூட்டம் போய் பாபிலோன்ல சிறையில் இருக்குது. எகிப்துல இருந்து வந்தவங்க இப்ப பாபிலோன் சிறையில் இருக்கு. அல்லேலூயா. ஏன் காரணம் அப்படின்னா, ஏன் சிறைக்கு போறாங்க, கிறிஸ்துவை சரியா என்ன பண்ணாம அறியல, அறியாமையினால போய் சிறையில மாட்டி என் ஜனங்கள் அறிவில்லாம சிறைப்பட்டு போகிறார்கள். மிருக குணமெல்லாம் மாறிட்டாங்க. இன்னைக்கு வேத அறிவு நம்ம கிட்ட இருக்குதா, வேத அறிவு நம்ம கிட்ட இல்லாதனாலதான் நம்ம வேதத்தை நோட் பண்றது என்ன பண்றதில்ல, ஒரு நோட்ஸ் கூட கொண்டு வரதில்லை. வாசித்து பாருங்க அந்த வசனத்தை 49ஆம் அதிகாரம் சங்கீதத்துல கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 49ல கடைசி என்ன சொல்றாங்க, ஆண்டவரே கணம் பொருந்தினவனாய் இருக்கிறோம், அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். யாரு நம்மளா, யாரு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் யாருமா, கணம் பொறிந்தவர்கள்.
நம்மள ஒருவருக்கு பார்த்து சோத்திரம் பண்றோம். அப்ப யார் என்ன அர்த்தம்? நம்ம யாராவது சோத்திரம் பண்ணா அர்த்தமா? நம்ம கணம் புரிந்தவர்கள். ஆனா எப்படி இருக்கிறோம்? வேத அறிவு இல்லாவினாலே நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? சில நேரத்துல மிருக குணமா மாறும். அல்லையா? அந்த மிருக குணம் எப்படி வந்தது? வேத அறிவு இல்லாத ஒருத்தருக்கு தான் அவங்க மிருக குணம் வந்துட்டே இருக்கு. மிருகத்துக்கு என்ன குணம் இருந்தது? மிருகத்துக்கு டக்குன்னு அது என்ன பண்ண ஆளை அழிச்சிடும். புரியுங்களா? சிலதுக்கு என்ன பண்ணிடும்? மிருகம் கடிச்சிடும். புரியுங்களா? அந்த மிருக குணம் நமக்குள்ள வரக்கூடாது. இல்லையா? வேத அறிவு தான் நமக்குள்ள வரணும். அப்ப வேதத்தை நீங்க நேசித்தீங்கன்னா, அந்த வேதத்தை இரவு பகல் ஆராய்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வேத அறிவு வரும். இல்லையா? சங்கீதம் 139:1 சொல்றார் ஆண்டவர். வாசித்து பாருங்க. சங்கீதம் 139:1. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பாருங்க, வேதத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன்றார். இதை யார் சொன்னது? யார் வேதத்தை ஆராய்ந்து அறியுது? இல்லங்க, வேதத்தை யார் ஆராய்ந்து அறிகிறாங்க? அந்த வசனத்துல யார் வேதத்தை ஆராய்ந்து அறிகிறாங்க? வாசிக்கல அந்த வசனம். தாவீது என்ன பண்ணாரு? தாவீது வேதத்தை ஆராய்ந்து அறிந்தார். அவங்க போட்டு இருப்பாரு. வாசிங்க. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து நீர் என்னை என்ன பண்றீங்க? ஆராய்ந்து என்னை ஆராய்றீங்க. தேவன் ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ண? ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? தேவன் ஒவ்வொரு மனுஷனும் நம்ம உட்காரதுலயும் எழுந்திருக்கிறதுலயும் நம்ம நடைகளை என்ன பண்ணிக்கிறார்? ஆண்டவரே அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் நம்முடைய ஆண்டவர். ஆனா நம்மளால அறிய முடியுதா? சொல்லுங்க. எலிசாக்குள்ள புரியுதுங்களா? ஒரு தேசத்துல தவறு செய்யறாங்கன்னா எலிசாக்கு தெரிஞ்சிருமா? இல்லையா? நாளைக்கு காலையில 5 மணிக்கு அவனுடைய எதிரிகள் வந்து அவனை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி 4 மணிக்கு யாருக்கு தெரிஞ்சிடும்? தூரத்தில் இருக்கிற நினைவை எலியா அறிஞ்சு வச்சிருந்தாங்க, எலிசா. இல்லையா? அப்ப அதே போல ஆண்டவர் நம்முடைய நினைவு உட்கார்ந்து அத்தனை நினைவுகளை அறிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிஞ்சாரு. நம்ம தேவன் என்ன பண்ண? ஆராய்ந்து அறியல. ஆராய்ந்தா தானே வருது அறிவு வருது. நம்ம வேதத்தை என்னைக்கு நீங்க ஆராய்றீங்களோ அன்னிலிருந்து உனக்கு அறிவு வளர ஆரம்பிச்சு. புரியுங்களா? மல்லிகை 2:7 சொல்றது பாருங்க. மல்லிகை 2:7. மல்லிகையா 2:7. சீக்கிரம் மைக்ல வாசிங்க. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி. மல்லிகை 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே. வேதத்தை அவர்கள் வாயிலை தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அவர்கள் எல்லாம் யாரு? சேனைகளுடைய கர்த்தரின். இப்ப நம்மளா யாரு சபையில? நம்மளா யாருமா? நம்மள ஆசாரியர்கள். அல்லையா? ஒரு ஆசாரியனா இருக்கணும். நீ இருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நான் ஆசாரியர்கள் கரெக்ட் உயர்த்தி ஒரு நிலையை சொல்லு பாருங்க. பாருங்க, யாருமே அழில சொல்லல. ஏன்னா அந்த வசனம் எங்க இருக்குது நமக்கு தெரியல. அதனாலதான் முடிக்கிறோம். இது மாதிரி பிசாசுகளை போட்டு ஆண்டவர் நாளைக்கு ரகசியம் வரும்போது இன்னைக்கு நைட்டே என்ன பண்ண கவுத்து போட்டுருவோம். இல்லையா? அது பிறகு என்ன பண்ண முடியாது? அந்த பரலோகத்தில் நுழைய முடியாது. வாசிங்க 1:6 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க, நம்மிடத்தில் இயேசு அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களாலே நம்மை கழுவி. நம்ம இங்க உட்கார்ந்துக்கிற அத்தனை பேருடைய பாவங்கள் என்ன பண்ணிட்டார் ஆண்டவரே? நம்மை கழுவி நம்மளை கழுவிட்டாரு. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, நம்முடைய பிதாவுக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. தேவன் நம்ம என்ன ஆகிட்டாரு? சொல்லுங்க, நம்ம என்ன ஆகிட்டாரு? ஃபர்ஸ்ட் ராஜாக்களாகவும் ஆசாரியர்கள் நம்ம வைத்துட்டார் சபையில். ஆனா நம்முடைய வாயில என்ன இருக்கணும்? மல்லிகை 2:7 படி ஆசாரியருடைய வாயில என்ன இருக்கணும்? வேதம் இருக்கணும், அறிவு இருக்கணும். ஆனா வேதமே இல்ல, அறிவே இல்லை. எப்படி இருக்கிறோம்?
சொல்லுங்க. ஆண்டவர் கொண்டு போய் நம்மளை தராசுல வச்சாருன்னா நித்திய ஜீவனை பெறவே முடியாது. 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:10. 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஒரு நாள் ஆண்டு கேட்பாரு, உன்னை ரட்சித்த சபையில வச்சப்பா, நீ தானா வந்துல, நீ உள்ள நம்ம தானா வந்துட்ட உள்ள. நம்மளை கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால வசனத்தினால நம்ம ரட்சித்து கொண்டு போய் சபையில வச்சுட்டாரு. வச்சுட்ட பிறகு நாம் நன்மை செய்யறோமா தீமை செய்யறோமா ஆண்டவருக்கு? இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகி கொண்டு இருக்குது. ஜீவ புஸ்தகத்துல, ஞாபக புஸ்தகத்துல, ஆட்டுக்குட்டியான ஞாபக புஸ்தகம், ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல. அதான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரில் நமக்கு என்ன பண்றாரு? ஞானஸ்நானம். பிதா என்றால் உனக்கு பரலோகத்தில் ஜீவ புஸ்தகம் ஓபன் ஆயிடும். புரியுங்களா? பிதா உன்னுடைய பேர் என்ன பண்றாரு? ஜீவ புஸ்தகம் எழுதுறாரு. என்னைக்கு எழுதுறாரு? என்னைக்கு நீ ஞானஸ்நானம் எடுத்து அன்னைக்கு எழுதுறாரு. அந்த புஸ்தகத்துல உன் சரீரத்துல என்னென்ன செய்கிறாயோ அத்தனையும் அதுல எழுதுவார். தேர்ந்தோர் நீ நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் ஏறினே இருக்கும். புரியுங்களா? இரண்டாவது ஆண்டு என்ன பண்றாரு? பிதா அப்புறம் குமாரன் அப்படின்னு பெயர் வைக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்நானம். அப்ப குமாரனுடைய புஸ்தகம் என்ன புஸ்தகம்? குமாரனுடைய புஸ்தகம் என்ன புஸ்தகமா? ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. இல்ல, 20 கடைசியா 21 கடைசி வாசிங்க. 21 கடைசி வாசிங்க. தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். போவாங்க. தீட்டு, அருவருப்பு, அப்புறம் பொய் பேசுறவங்க என்ன பண்ண முடியாது, ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அது உள்ள போகவே முடியாது. அது ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் என்பது 20 கடைசியில் வாசித்தோம். புரியுங்களா? 20 கடைசி என்ன சொல்றது? ஜீவ புஸ்தகம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதுறாரு, ஆரம்பத்துல எழுதுறாரு பிதா. ஆனா முடிவு வரும்போது அந்த பேர் அதெல்லாம் போயிடுது. பாருங்க அது வசனம். ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அங்க 2ஆம் மரணம் நிறைவேறும். ஃபர்ஸ்ட் மரணம் சரீரத்தில் உண்டாகி, 2ஆம் மரணம் என்ன பண்ண? ஆண்டவர் நடுவானத்தில் கீழே தள்ளுவாரு. ஆண்டவர் கேட்பாரு, நான் உனக்கு ஒரு வஸ்திரத்தை தரித்து வச்சேனே, அந்த வஸ்திரம் எங்கப்பான்னு கேட்பாரு. நீ வஸ்திரம் இல்லாத போய் அங்க நிற்ப. அல்லையா? அதுதான் வெளிப்படுத்தினால நம்ம வாசிக்கிற 15-16 வாசிக்கும் போது 16-15-15-16 பாருங்க. வெளிப்பது 15-16. நீ மிருகத்தின் மேல் கண்ட இல்ல 16-15 வாசிங்க. 16-15. இதோ திருடனை போல் வருகிறேன். இது பாருங்க, இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக. உங்களுடைய மானத்தை நீங்க என்ன பண்ண கூடாது? காணாதபடிக்கு, உங்களுக்குள்ள வந்து மானம் வராதபடிக்கு, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு, நீங்கள் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். வஸ்திரத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்னா காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்ப வஸ்திரம் என்ன வஸ்திரமா சொல்லுங்க? ரட்சிப்பின் வஸ்திரம். நீங்க எடுத்தீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு வஸ்திரம் உடுத்தினார். அல்லேலூயா. எப்ப உடுத்தினாரு? ஞானஸ்நானம் இருக்கும்போது ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தினாரு. இப்ப அந்த வஸ்திரம் இருக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏன் இருக்க முடியல அப்படின்னா, நீங்க விழுத்திருந்து என்ன பண்றது? ஆண்டவருக்கு முன்னாடி ஜெபிக்கிறது. அங்கே சொல்ல பாருங்க, நீங்க விழுத்திருக்காதபடியினால் வாசிங்க, நீங்க விழுத்திருந்த வஸ்திரத்தை காத்துக் கொள்ளணும். ஆனா எத்தனை பேர் விழுத்து இருக்கிறீங்க ஜெபத்துல? யாரெல்லாம் விழுத்திருந்து ஜெபம் பண்ணீங்க? அவங்களுடைய கரையில உயர்த்தி நைட்டு 1 மணிக்கு நான் தட்டினாலும் நான் ஜெபம் பண்ணுகிறேன். விழுத்திருந்து நீ ஜெபிக்கல அப்படின்னா உன்னை வஸ்திரம் ஒன்று விட்டு விலகிடும். அதனால தான் ஆண்டு சொன்னார், நீ வஸ்திரம் இல்லாத எப்படிங்க வந்தாயின் ஆண்டு கேட்டு அந்த மனுஷன் என்ன பண்ற? தூக்கி நரகத்தில் தள்ளுறார். 1 தாளந்தம் வாங்கணும் சபையில தான் உட்காந்துருந்தா, 2 தாளந்தம் வாங்கணும் சபையில தான் இருந்தாங்க, 5 தாளந்தும் சபையில தான் உட்காந்துருந்தாங்க.
ஆனா ஒரு தாளந்தை வாங்கிட்டு ஆண்டு கேட்கிறாரு, எங்கப்பா உன் தாளந்தை? நான் பயந்து போய் என்ன பண்ணிட்டேன், தாளந்தை புதைத்துட்டேன். அப்படின்னா தாளந்தை எதை குறிக்குன்னா ஆத்மாவை குறிக்குது. உங்க ஆத்மாவை நீங்க ஏன் புதைக்கிறீங்கன்னா, இந்த ஆத்மா உள்ளுகிற ஆத்மாவுக்கு என்ன செய்யணும், அனுதினம் ஆகாரம் கொடுக்கணும். அதனாலதான் ஒரு மனுஷனுக்கு ஆத்மா எங்க வச்சிருக்கிறார், வயிற்றுக்கு மேல வச்சார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேட. ஆத்மாவுக்கு நீ வசனத்தை தேடாம அந்த ஆத்மாவுக்கு வசனம் ஒன்றுதான் உள்ள போவோம். நம்ம போவோம், ஆத்மா எதை சாப்பிடும், ஆண்டோட வார்த்தையை தான் புசிக்கும். அதான் தான் அந்த ஐஸ்வர்யம் போய் நரகத்தில் என்ன பண்றான், ஒரு சொட்டு தண்ணி கேட்டான். ஒரு அவன சபையில் தான் உட்காந்துருந்தான், அந்த ஏழைய சபையில் தான் உட்காந்துருந்தாங்க. ஐஸ்வர்யம் என்ன பண்ணிட்டு, கொஞ்சம் பணம் வந்துச்சு, கொஞ்சம் வீடு கட்டிட்டாங்க, கொஞ்சம் டூ வீலர் கடிச்சிச்சு, கொஞ்சம் பஸ் கடிச்சிச்சு, கொஞ்சம் எனக்கு எல்லாம் மதிப்பாயிடுச்சு. இப்போ வசந்த எடுக்கதே வந்துட்டாங்க. அல்லையா? ஐஸ்வர்யா யாரு? நீங்க வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது தரித்திரம் வந்தோம். இப்ப நம்மளை கத்த என்ன பண்ணிட்டாரு, அவருடைய தரித்திரத்தால நம்ம ஐஸ்வர்யம் மாத்திட்டாரு. மறுபடியும் நம்ம தரித்திரத்துக்கே போறோம். ஏன் போறோம்னா, இனி பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை, அப்புறம் துதிப்பதற்கு நேரம் இல்லை, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, உபவாசத்துக்கு நேரம் இல்லை. புரியுங்களா? அதான் ஆண்டு சொல்றாரு 38:18. ஏசாயா 38:18 பாருங்க. ஏசாயா 38:18. ஏசாயா சமாதானத்துக்கு பதிலாக அது இல்ல 38:18. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. தியானிப்பதில்லை. 3 காரியம் அங்க வைக்கிறார். ஒண்ணு என்னது, பாதாளம் துதியாது, பாதாளத்துக்கு போறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க. அப்புறம் மரணம் உம்மை போற்றாது. அப்படின்னா 108 எடுத்து உட்கார வச்சு பாருங்க. 108 அந்த வண்டியில உட்கார வச்சிருக்கு. மரணம் வருது ஒரு மனுஷனுக்கு. மரணத்தை நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, போற்ற முடியாது. போற்றி துதின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நல்லா போற்றினா அவர் நாமத்தை என்ன பண்றது இல்லை. இயேசு நாம 4 நாமங்கள் நமக்கு சரியா தெரியல. பிதாவின் நாமங்கள் லட்சக்கணக்கில் இருக்குது பைபிள்ல. குமாரனுடைய நாமங்கள் லட்சக்கணக்கில் இருக்குது. ஆவியுடைய நாமங்கள் லட்சக்கணக்கில். எத்தனை நாமத்தை நம்ம சொல்லி நம்ம போற்றோம் ஆண்டவரை. புரியுங்களா? அப்போ மரணம் சந்திக்கும் போது, ஹாஸ்பிட்டல் படுத்து கொண்டிருக்கும் போது, ஆம்புலன்ஸ்ல போகும்போது, அந்நேரத்துக்கு யாராவது தந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் போட்டுனாங்களா என்ன பண்ண முடியாது, போற்ற முடியாது. வாயை தரக முடியாது. ஹார்ட் அட்டாக் இருந்திருக்கும், இல்லைன்னா சரீரத்தில் என்ன வந்திருக்கும், வியாதி வந்து நெருங்கி இருக்கும் மரணம் கிட்ட. அப்ப அந்த மரணத்துக்கு போறவங்க ஆண்டவர் போற்றவே மாட்டாங்க. அப்ப எப்போ போற்றணும், இப்ப மரணம் வரல, நம்மளுக்கு சந்திக்கல, கொஞ்ச நாள் ஆண்டு வச்சிருக்கிற பூமியில. அல்லையா? இப்போ நல்ல ஆண்டு ஒரு 1000 நாமங்களை சொல்லி என்ன பண்ணணும், போற்றணும். 1000 நாமங்கள் சொல்றதுக்கு எப்படியும் 2 ஹவர் ஆகும். அந்த 2 ஹவர் நம்ம கிட்ட என்ன பண்ணல, ஆண்டு கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா, மரணம் கிட்ட நெருங்கும் போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போற்றவே மாட்டாங்க ஆண்டவர். அவர் நாமத்தை சொல்றதுக்கு வாயில அவர் நாமத்தை சொல்லவே முடியாதபடிக்கு பிசாசு கட்டி வச்சிருக்கோம். இப்ப நீங்க ஒரு 1000 நாமம் நான் டெய்லி சொல்றேன், அவங்கள்ட்ட கணக்கு உயர்த்து பார்க்கலாம், யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா மரணம் உங்களை நெருங்கி கடுகுது. வெளிப்படுத்தின 6:8 நிறைவேறி கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின 6:8 என்ன சொல்லுது, வெளிப்படுத்தின 6:8மா, நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை பாருங்க, மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு பாருங்க, அந்த தூதருடைய பேர் என்னது, மரணம். பாதாளம் அவன் பின் சென்றது. பாருங்க, பாதாளமே அவன் பின்னாடி வந்துச்சு. இப்போ ஏன் அப்படின்னா, நிறைய பேர் மரணத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பாதாளம் வாயை காத்துருக்கு, பின்னாடியே போறாங்க. அப்புறம் பட்டயத்தினால் அப்படின்னா என்ன அர்த்தம், கொள்ள நோய்கள், பயங்கரமான நோய்கள்லாம் வந்து ரெடியா இருக்குது. அவங்க கொண்டு வராங்க. பரலோகத்துல இறங்கி வராங்க தூதரு. அவர்கிட்ட என்ன வருது, பட்டயத்தினாலும், 2வது பஞ்சம் வரப்போகுது. பயங்கரமான பஞ்சம். என்ன பஞ்சம், ஒருவேளை தண்ணி குடிக்கிறது கஷ்டம். இப்ப நாம 40 நாள் பஞ்சம் வருதுன்னா என்ன பண்ண முடியாது, திடீர்னு 40 நாள் பஞ்சம் வந்து பால் லிட்டர் வந்து பால் வந்து 300 ரூபாய் விற்கிறாங்க. லிட்டர் வாங்க முடியுமா, முடியாது. புரியுங்க? ஒரு ஆவிக்குரிய நாங்க 40 நாள் 20 பகல் ஜெபம் பண்ணிக்கிறோம். 40 நாள் பஞ்சம் வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், உபவாசம் போட்டு தண்ணி மாதிரி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனா உங்களால முடியுமா, அந்த நேரத்துக்கு அலைவீங்க, உயிர் தடவே போயிடும். அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கணும். எது கிறிஸ்துவ உபவாசம் ஆண்டு ஏன் எழுதி வச்சார், 40 பகல் 40 இரவு. இயேசு அவர் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு வந்தாரு. இயேசு எதுக்கு உபவாசம் போட்டாரு, அவர் பரிசுத்தம் வணக்கத்துக்கு உபவாசம் போட்டாரு. நமக்கு மாதிரி கட்டு வச்சுட்டு போறாரு. அந்த வசத்தை வாசிக்கிறோம், ஆனா அதுபடி நம்ம என்ன பண்ணல. ஒரு வருஷம் ஆகி 40 நாள் என்ன பண்ணலாம் நம்மளால
போட முடியல. ஏன் அப்படின்னா நம்ம வயிறு என்ன பண்ண முடியல, விட்டு போட மாட்டேங்குது. அது கரெக்டா தீனி போட்டினே இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் மரணம் இந்த மண்ணை சாப்பிட்ற போது, இந்த சரீரத்தை என்ன பண்ண போகுது, மண்ணு ஆடு காத்துக்கிறது, ஒரு நாள் மெழுக போகுது. இந்த சரீரத்தை நீ போஷித்திருந்தீங்கன்னா, இந்த மண்ணான சரீரத்துக்கு இவ்வளவு வேலை செய்யறேன்னா, அந்த நித்தியத்துக்கு போற ஆத்மாவுக்கு எவ்வளவு வேலை செய்யணும் உங்களுக்கு அந்த ஞானம் இருந்துச்சுன்னா, அந்த அறிவு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மண்ணான சரீரத்துக்கு நேரத்தை குறைச்சி ஆவிகரியத்துக்கு ஆத்மாக்காக நேரத்தை ஒதுக்கிடுவோம். இன்னைக்கு ஆத்மாக்கு நமக்கு தெரியல, ஆத்மா பண்ண போகும்போது நான் பாதி பேருக்கு தெரியாது. நிச்சயமா சொல்றேன், ஆவியான வரிகம் ஆண்டோட வரிகம் வந்தா இன்னைக்கு தமிழ்நாடுல போறது 10 பேர் கஷ்டம் பல்லவர் ஆயிடுச்சு. அல்லையா? என்ன சொல்றேன், புரியுதுங்களா? 10 பேர் போறது கஷ்டம். ஆனா சர்ச்சு வளர்ந்துருச்சு, பெரிய பேர் சர்ச்சு 1000 2000 பேர். ஆனா எவ்வளவு நேரம் ஆண்டர் கொடுக்குற டைம், சும்மா ஞானஸ்தானம் எடுத்தா கொண்டு போய் பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தா படிச்சு முடிச்சிடுமா? அதுக்கு தினதோறும் என்ன பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு சாதாரண ஒரு எம்பிஏபி படிச்சுட்டு ரட்சிக்கப்படல, அது எங்க போவோம், நரந்து போவோம். ஆனா எம்பிபிஏ படிச்சிருக்குது, படிப்புக்கு நேரத்தை ஒதுக்குனாங்க, ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேரத்தை ஒதுக்கல. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த மரண தூதனை வருவான், அவன் ஃபர்ஸ்ட் என்ன செய்வான், பட்டயத்தை கொண்டு வருவான். பட்டயம் என்பது கொள்ளை நோயை குறிக்குது, பயங்கரமான நோய்களை. இரண்டாவது பஞ்சம் குறிக்கிறது. மூன்றாவது சாவினா என்ன அர்த்தம், சுனாமி, புயல், இதெல்லாம் சாவியை குறிக்குது. சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பூமியினுடைய துஷ்ட மிருகம், புரியுங்களா? ஒரு டெண்டு காய்ச்சல் அது மிருகத்து மூலமா வருது. அல்லையா? ஒரு யானை காய்ச்சல் எப்படி வந்து மிருகத்து மூலமா வருது. ஒரு பன்றி காய்ச்சல் வந்து துஷ்ட மிருகத்துல வருது. ஆனா பன்றியை நம்ம என்ன பண்றோம், சாப்பிடணும் ஆசைப்படுறாங்க, புரியுங்களா? ஆனா அதுல இருந்து ஒரு வியாதி வரப்போது யாருமே தெரியுமா? புரியுங்களா? அதுல இருந்து ஒரு வியாதி வருமா? துஷ்ட மிருகங்களிலிருந்து பயங்கரமான வியாதிகள் வருது. சிக்கன் குனியா வருது, அது எங்க இருந்து வருது, சிக்கன்ல இருந்து வருது. புரியுதுங்களா? இதுதான் துஷ்ட மிருகம் சொல்றாங்க. இதெல்லாம் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய பிள்ளைகள் எழுந்திருந்து ஜெபம் பண்ணா நம்மளால எதுவும் வராது. தேவன் நம்மை பாதுகாத்துறோம். பூமியில நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆத்மா ஆதாயம் பண்ணுவோம். ஒரு நாள் வரும், எப்போ நீங்க கொரோனா பாத்தீங்க பாருங்க, கொரோனால எல்லாமே மூடப்பட்டிருந்தது. புரியுங்களா? ஹாஸ்பிட்டல் தான் தந்திருந்தது. ஆனா இன்னொரு முறை ஒண்ணு வரும், அன்னைக்கு சர்ச்சு மட்டும் தான் தந்திருக்கோம், இதெல்லாம் மூடப்பட்டிருக்கும். அன்னைக்கு எல்லா ஜனங்க இங்க நோக்கி வருவாங்க. அந்நேரத்தில் நம்மள அற்புதம் அடையாது, நம்ம ஓடி இருக்கக்கூடாது. நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணா விசுவாசம் நடக்கிற அடையாளங்கள். ஏன் நீ கை வச்சு ஜெபம் பண்ணா வியாதி குணமாகும். அந்த ஆவியனுடைய வல்லமை உன் மேலே இருக்கும். ஆனா நீ அதை தேடி ஓடக்கூடாது. உன்னை நம்பி ஆண்டவர் சபைக்கு அனுப்புவார் ஆட்கள். அவன் கோடி கோடி மக்கள் மனம் திருப்பி இந்த சபைக்கு லட்சக்கணக்கில் உருவாயிடும் ஆத்மா. ஒரு 2 வருஷத்துல லட்சக்கணக்கு ஐயா கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? ஆனா நம்ம கிட்ட அற்புதம் அடைய செய்யறதுக்கு நம்ம கிட்ட என்ன இல்லை, வல்லமை இல்லை, அடையாளம் இல்லை, அற்புதம் இல்லை, விசுவாசம் இல்லை, வார்த்தை இல்லை, வசனம் இல்லை, சத்தியம் எதுவுமே இல்லை. சும்மா வரோம் போறோம் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நாட்கள் வீணா போயிடும். அல்லையா? எச்சரிப்பின் செய்தி நீங்க கேட்கறீங்க, புரியுங்களா? எப்போ என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா 6ஆம் அதிகாரம் ஃபுல்லா வெளிப்படுத்துதல் வருகை குறித்து ஆண்டவருடைய நாசமோசம் குறித்து எழுதுறாரு. 7வது அவர் வருகை குறித்து எழுதுறாரு. சபை பரலோகத்துல போய் 7ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல. ஆனா உங்களுக்கு எச்சரிப்பு வந்து நீங்க உங்க நேரத்தை கர்த்தர் என்ன செய்யணும், அதான் சொன்னாரு, பூமி பாதாளமை துதியாது. ஒருத்தர் பாதாளத்துக்கு போறாங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. ஒரு 2 மணி நேரம் வருஷம் நிக்க முடியாது. துதித்து பாடல நிக்க மாட்டாங்க. மரணம் நம்மள என்ன பண்ணோம், நெருங்கும் போது போற்ற முடியாது. பெட்டியில வைத்து குடியில கொண்டு வைக்கும் போது கொஞ்ச நேரம் ஐயா வந்து வேதத்தை ஒரு அதிகம் தியானம் பண்ண முடியுமா? குடியில பெட்டியில வச்சுட்டு பிறகு யாராவது தியானம் பண்ணவே முடியாது. இப்ப தேவன் காற்று இருக்குது, காற்று இருந்தா நம்ம தூத்தி கொள்ளுன்றாரு. இப்ப நல்லா நமக்கு பலன் இருக்குது, இப்ப நல்லா நமக்கு ஆவியில பலன் இருக்கிறது, நம்மளுக்கு ஓட முடிய பலன் இருக்கிறது. இப்ப நேரத்தை என்ன பண்ண ஆண்டுக்கு நல்லா துதிக்க ஆரம்பிச்சிடும். உங்க நேரத்தை ஆண்டும் போதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில 1 மணி நேரம் போது நல்லா துதிங்க. 1 மணி நேரம் வேதத்தை தியானம் பண்ணுங்க. 1 மணி நேரம் வேதத்தை பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்க. சபைக்கு சொல்றதெல்லாம் வந்துருங்க. என்னென்ன ஜெபம் நடக்குதோ போட்டு லீவ் போட்டு என்ன பண்ணுங்க, வாங்க. இன்னைக்கு நாங்க சரணகுமார்ல வேலை செய்யறோம். வருகிற பிப்ரவரி மாசம் தான் எனக்கு ரிட்டைர்மெண்ட். 40 வருஷம் அங்க வேலை செய்து முடிச்சிட்டோம். 23 வருஷம் என்ன பண்றோம், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இல்லையா? போகாத ஸ்டேட் கிடையாது. நம்ம இந்தியால எல்லா ஸ்டேட்ல போயிட்டு 12 மணி நேரம் பிரேயர் நடத்திட்டு வந்துட்டோம். போகாத மாவட்டம் கிடையாது.
இவ்வளவு வேலை செய்துக்கினே குடும்பத்தை பார்த்துக்கின்னு ஒரு பக்கம் வேலையை பார்த்துக்கின்னு ஒரு பக்கம் ஆண்டோட வேலை செய்யணும்னா நிச்சயமா ஒரு நாள் ஆண்டவர் கிரீடத்தை தலைமையில வைப்பாரு. 7000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு இறங்க போறோம். அதுக்கு பிறகு பாருங்க என்ன நடக்க போகுது. அல்லேலூயா. கூட்டமான ஜனங்க சத்தியத்துக்காக ஓடி வருவாங்க. ஒரு நாள் ஜபத்துக்கு ஓடி வந்த மாதிரி, ஒரு நாள் எங்க ஆராய்ச்சி அவங்க ஓடின மாதிரி, ஒரு நாள் ஆண்டவர் சத்தியத்துக்கு ஓடி கொண்டு வருவார். அப்ப பாத்தீங்கன்னா நிக்கும் போது நீங்க பேசுறதோட என்கிட்ட நேரம் இருக்காது. அல்லேலூயா. இப்ப சொல்றதுக்கு நேரம் இருக்குது. இப்ப கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க, காலங்கள் மாறும். எரேமியா 15:11 சொல்றாரு, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை முடிக்கலாம், வாசிக்க முடிக்கலாம். எரேமியா 15:11 பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவர். எரேமியா 15:11 உன்னில் மீதியா இருக்கிறவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்த்து நின்று உனக்கு நான் சகாயம் செய்வேன். மெய்யாகவே இதை நான் சொல்றேன் சொல்லி இருக்கிறேன். ஒரு நெருக்கல் காலம் வரப்போகிறது, ஒரு தீங்கான காலம் வரப்போகிறது. 2 காலம் ரெடியா இருக்குது. இந்த நெருக்கத்தின் காலத்திலையும் இந்த தீங்கான காலத்திலையும் கர்த்தர் நம்ம சத்துருக்கு எதிர்த்து நின்று கர்த்தர் நமக்கு நன்மையை சகாயம் செய்வார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சரீரத்துல கொரோனாவே நம்மகிட்ட மோதனா கூட அது மோதி அப்படியே போயினார். எது உன்னை நெருங்காது. ஏன்னா சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதிகளும் தேவனுக்கு அல்லாத வராது, அவருடைய பிள்ளைகளுக்கு வராது, அவரை நேசிகளுக்கு வராது. அவரை நேசித்து அவருடைய சமுதிரம் உட்கார்வர்களுக்கு எதுவுமே தீங்கானது ஒண்ணு வராது. வந்தாலும் அதுல அவங்களை விட்டு ஓடிவிடும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வசனம் உன் இருதயத்தில் இருக்கிறது. புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, வைத்த கீழே வச்சுட்டு ஆத்மா மேல வச்சுட்டாரு. புரியுங்களா? இந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ண, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள். உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. புரியுங்களா? சரி, எப்ப சுகமா இருக்கா அந்த ஆத்மா வாழ வைக்கிறீங்க பாருங்க. அந்த ஆத்மாவுக்கு போட வேண்டிய ஆகாரத்தை நீங்க போட்டுருக்கணும். புரியுங்களா? உனக்கு கண்ணு திறந்தா வசனம் தான் தெரியணும். இந்த காலத்துல வசனம் உன் கண்ணுக்கு மூடப்பட்டுச்சுன்னா சத்துரு உன்னை மேற்கொண்டுரும். அல்லேலூயா. அதாவது ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இருக்குதா பாருங்க, ஞாபக புஸ்தகத்துல உன் பேர் இருக்குதா பாருங்க, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தக பேர் இருக்குதானே தக்க வைக்கிற பேரை. அல்லேலூயா. நீ விடுத்திருந்தா பண்ண வஸ்திரத்தை காத்து கொள்ளணும். உனக்கு ஒரு வஸ்திரம் ஆண்டு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம். இதெல்லாம் உங்க மேல இருக்குதா இல்லைன்னு தேடி கண்டுபிடிங்க. புரியுங்களா? ஆராய்ந்து பாருங்க வேதத்தை. கர்த்தர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் வரத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, நீ பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தத்துக்காக இடத்தை ஒதுக்குங்க. நீதி செய்வதற்காக ஒதுக்குங்க. ஜெபத்திற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. துதிப்பதற்காக ஒதுக்குங்க. வேதத்தை இரவு பகலும் உட்காந்து பாருங்க. நேரத்தை கொஞ்சமாவது நம்ம அவருடைய கரத்தில் கொடுத்தோம்னா, அப்ப 2 Corinthians 5:10 சொல்றாரு, ஒரு மனுஷன் நன்மையாக தீமை எது செய்தானோ அவனுடைய பலனை அனுபவிப்பான். அல்லேலூயா. அப்ப நம்ம சரீரத்தில் எவ்வளவு நன்மை செய்யணும், ஆத்மால நன்மை செய்யணும்னா நம்முடைய நேரத்தை ஒதுக்கணும். அல்லேலூயா. 2 Corinthians 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. தக்க பலனே அங்கதான் இருக்குது. நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி நம்ம நிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் நியாயஸ்தானம். அப்ப கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்தில் ஒண்ணு இருக்கிறது. வெளிப்படுத்தி 20:12 சொல்றாரு, அந்த நியாயஸ்தானம் உலக மக்கள் நிக்கிறாங்க. வெளிப்படுத்தி 20:12 நீங்க வாசித்தீங்கன்னா, மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தில் படைத்தார்கள். இது பிதாவுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. இங்க இயேசுக்கு முன்னாடி மனவாட்டி நம்ம தான் போய் நிற்க போறோம். நம்மள ஆண்டவர் கணக்கு கேட்பார், மகளே நான் உனக்காக எத்தனை நாள் உபவாசத்துக்காக சபை திறந்து வச்சேன், நீ ஏன் வரல அப்படின்னு. எத்தனை நாட்கள் இரவு ஜபத்துக்காக நான் அழைத்தேன், நீ ஏன் வரலன்னு. எத்தனை நாட்கள் நான் உங்களுக்கு வேதத்தை என்ன பண்ணுங்க, இரவு பகல் அதை தேடுங்க, தியானித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, சொன்னனே ஏன் செய்யல அப்படின்னு அவனுக்கு கேட்பார். அப்ப அவனு நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு என்ன இல்லை, சமயம் இல்லை அப்படின்னீங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, எனக்கு என்ன இல்லை, உன்னை கொண்டு போய் பரலோகத்துக்கு இப்ப சமயமே இல்லை, நீ வந்தவனமாய் போயிடணும். ஆண்டவர் அன்னைக்கு நியாய சிங்காசனத்துல உட்கார வச்சு நம்மளை நியாயத்திற்கு முன்பாக
அவருக்கு முன்பாக நம்ம வந்து கருத்தோடும் கொடுக்கப்பட்ட நேரத்துல ஒரு 2 ஹவர் 40 நிமிஷம் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் கொடுத்து எப்படியாவது நம்முடைய ஆத்மாவையும் காத்துக்கணும், நம்முடைய பிள்ளைகள் ஆத்மா காத்துக்கணும், நம்முடைய சபையினுடைய ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களால முடிஞ்சவர்களுக்கு என்ன பண்ணணும், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க போறோம். அல்லையா? இதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. இதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கணும். உங்க நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். புரியுதுங்களா? 24 மணி கூட ஆண்டவர் சொல்ல, நீ ஒரு 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுத்தாவே ஒரு வருஷத்துல எவ்வளவு நாள் கணக்கு போட்டு பாருங்க. 10 நாள்ல 40 மணி நேரம் கொடுக்குறோம், 100 நாள்ல 400 மணி நேரம் கொடுக்குறோம். ஒரு வருஷம் முடியும் போது கிட்டத்தட்ட 3000 மணி நேரம் ஆண்டவருக்கு என்ன பண்றோம் கொடுக்குறோம். கணக்குல போய் சேர்ந்துருது. அல்லையா? இப்படிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சிறு துளி பெருவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா 1 மணி நேரம் கொடுங்க, அப்புறம் 1.5 மணி நேரம் கொடுங்க, அப்புறம் 2 மணி நேரம் கொடுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய சம்பந்தம் தெரியுதோ இல்லையோ நீங்க ஆண்டவருடைய டைரக்டா கேட்கணும். ஜெபத்துல, ஆண்டவரே என்னால என்ன பண்ண முடியல, இந்த வசனம் புரிஞ்சு கொள்ள முடியல, ஜெபிக்க முடியல, ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு கிருபையா ஆவியை அனுப்புங்க. ஆண்டனா ஆண்டவர் மேல அவரோட ஆவியை ஊற்று. இல்லையா? அப்படியே முழங்கால் படிடுவோம். ஒரு 2 நிமிடம் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவரை கேளுங்க. ஒரு பொருத்தனை பண்ணுங்க. புதிய வருஷத்துல வந்திருக்கிறோம். அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால இப்போதே நம்ம ஆயத்தமாகுவோம். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை எனக்கு பேசியிருக்கிறப்பா, என் மேல ஏதாவது குற்றம் தான் குறைகளை மன்னிக்கப்பா. நித்திய ஜீவனை பெறுவதற்காக, நித்தியமா வாழ்வதற்காக, 1000 அரசாட்சியில பங்கு பெறுவதற்காக நீர் எங்களை ராஜாக்களாக ஆசாரிகளாக எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறப்பா. உங்களுடைய பாதத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மனிதர்கள் தான், எங்களுக்குள்ள குறைகள் இருக்கிறது தான். ஆனால் உங்களுடைய முத்திரை எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் வசனத்தை நாங்கள் கை கொள்கிறோம். ஆண்டவரே எங்களை நீதிமானா மாற்றிருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக, அநேகருக்கு முன்பாக எங்களை நீதிமானா வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே எதற்காக எங்களை அழைத்து கொண்டு வந்தீரப்பா. கொஞ்ச நேரம் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்டோம். அந்த வசனம் ஒரு காதலை கேட்டு மறு காதலை விடுறதுக்காக அல்ல. இவ்வளவு நாள் கேட்க கிடைக்காத வசனங்களை எங்களுக்கு பேசியிருக்கிறீர். ஒரு நோக்கம் இருக்கும், சபையை குறித்து ஒரு திட்டம் இருக்கும். ஆண்டவர் பேசுவார். கவனமா நம்ம கேட்கணும். கேட்டு நான் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல 2024 வருஷத்துல நான் என்ன செய்யணும் ஆண்டவர் கேளுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் வாயை திறக்க பார்க்கலாம். நீங்களே கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் பாருங்க. நான் வந்து நோட்ஸ் கூட கொண்டு வரல, இல்ல நான் நோட்ஸும் எடுக்கல. நான் இந்த வசனங்களை இந்த வெளியே நான் போகும்போது எல்லாம் மறந்துடுவேன். அதனால என்ன பிரயோஜனம் வந்து போறதுக்காக கர்த்தரோட சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே இன்னிலிருந்து ஒரு முடிவுக்கு வாங்க. உன் குற்றங்களை நீங்கள் மறைக்க கூடாது. குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கிறவர், நம்முடைய குறைகளை மன்னிக்கிறவர். இப்பதான் மன்னிக்கிற நேரம். அவருடைய ஞானஸ்தான சங்கத்துல நம்ம நிற்கும் போது அங்க மன்னிக்க மாட்டாரு. இப்ப நம்ம கேளுங்க. என்னால வேதத்தை நேசிக்க முடியல ஆண்டவர், ஜெபிக்க முடியல ஆண்டவர். சபைக்கு வரும்போதுக்கு வரணும்னு நினைக்கிறேன், ஆனா வர முடியல. ஜெபிக்கிறேன் நினைக்கிறேன், ஜெபிக்க முடியல. இரவு நேரத்துல கருத்தா நான் 1 மணி நேரம் ஜெபிக்க நினைக்கிறேன், முடியல ஆண்டவர். என் சரீரம் மேற்கொள்ளுது ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளுக்கு சொன்னா வாசிக்க மாட்டேன் வேதத்தை. நான் வாசிக்காதனால தான் பிள்ளைகள் வாசிக்கல. நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் வாசிப்பாங்க. ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க, வேத வாசிக்கத்தை அதிகப்படுத்துங்க, கர்த்தருக்காய் கொடுத்து தாங்குங்க. ஆத்மா ஆதாயத்துக்காக சாட்சியை ஜீவிக்கணும். நம்மளை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும், இவங்க மெய்யாகவே கிறிஸ்தவர்கள், இவர் வாயில கள்ள கபட இல்லாதவர்கள், இவர் கோபப்பட மாட்டார்கள், இவர்கள் எரிச்சல் அடைய மாட்டார்கள், இவர்கள் சண்டை போட மாட்டார்கள், இவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டார்கள், இவர் எதையும் சகித்துக் கொள்ளக்கூடிய இவருக்கு ஒரு வல்லமை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதாவது இவர்கள் அமைதி உள்ளவர்கள், உத்தமர்கள், இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லணும். ஆண்டவர் அப்படிதான் நம்மளை வைத்திருக்கிறார் சபைக்கு. இந்த கேட்ட சத்தியங்களுக்காக ஆண்டவரே எனக்கு இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம், என்னோட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களை தலைமையில வைத்து ஆண்டவர் கேளு. ஆண்டவருடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு நல்ல துதிப்பதற்கு எனக்கு தாங்க, ஜெபிப்பதற்கு தாங்க, உங்களுடைய நாமத்தை போற்றுவதற்கு தாங்க, நல்ல தியானிப்பதற்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க, ஒரு வல்லமையை அனுப்புங்க. ஆண்டவர் விண்ணப்பத்தின் ஆவி தாங்கப்பா, வேண்டுதல் ஆவி தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தேசத்துல ஜனங்கள் ஆண்டவரே பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறார், நரகத்துக்கு போகிறார். அவங்களை எப்படியாவது திருப்புவதற்கு ஒரு ஜெபாவை தாங்க. திறப்பின் வாசலில் நின்று இரவு பகல் என்று பாராம உங்களுடைய சமூகத்தில் வருவேன் ஆண்டவரே. மாதத்தில் ஒரு நாள் வருவேன், காலையிலிருந்து மாலை வரைக்கும் கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணுவேன், தேவனை நோக்கி பார்ப்பேன்.
கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்கி வருகிறது மகளே. பயப்படாத, கலங்காத மகனே, உன்னை நோக்கி ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த நாள் ஆண்டவருடைய விடுதலை நாள். கர்த்தர் சொல்கிறார், உன் தேவைகளை நீ சிந்திக்காதே, அதை நான் பூர்த்தி பண்ணிட்டேன். என் சிலுவையிலே நான் எல்லாத்தையும் உன் தேவையை சந்தித்திருக்கிறேன். நீங்க உனக்கு தேவை ஒன்றுதான், இயேசுடைய பாதப்படி. இயேசுடைய பாதப்படியிலே நான் உட்காரணும். உன் நேரத்தை கர்த்தர் கொடு. அன்று சிம்சோன் நேரத்தை தெளிலார் பாதத்தில் படுத்திருந்தனாலே அவன் கண்ணு போயிடுச்சு, அவனுடைய ஆத்மா போயிடுச்சு, அவனுடைய மரணம் வந்தது. அப்படியாக நான் தெளிலால் என்ற இந்த செல்போனை வைத்து இரவு பார்த்தத ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு இறங்கம் ஆண்டவரே, இறங்கம், தயவாக இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்கும். ஒருவரு கெட்டு போது தேவ சித்தம் அல்ல. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவர்களா சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை அறிவுள்ள தேவ சித்தத்தை அறியணும். ஆண்டவரின் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவேன். வெளிப்படுத்தின 6:8 சொல்லப்பட்டது போல அந்த வருகிற 4 வாதைகளில் நான் ஆண்டவரே இது வரக்கூடாது, எங்கள் பட்டணத்துக்குள்ள நுழையக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே அதை தடுத்து நிறுத்துவீராக. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த வாதையில சிக்கிக் கொள்ளக்கூடாது ஆண்டவரே, எந்தவித கொள்ளை நோயில நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது, எந்த பஞ்சத்துல நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. எந்த சாவினால நான் சிக்கிக் கொள்ளக்கூடாதப்பா. எனக்கு உதவி செய்கிற தேவன் நீ ஒருவரே அப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிறோம். இவ்வளவு நாள் நான் வேதத்தை நேசிக்கல, ஆனா இன்னிலிருந்து நான் வேதத்தை நேசிப்பேன். இவ்வளவு நாள் ஜெபிக்கல, இன்று நான் ஒரு பொறுத்து எடுக்கிறேன். என் ஜெப நேரத்தை அதிகப்படுத்த போகிறேன், என்னுடைய வேத வாசிப்பு அதிகப்படுத்த போகிறேன். உம்மோடு சமூகத்துல, உமக்கு பாதத்துல நான் காத்திருப்பேன். என் முழு நேரத்தை உங்களுடைய காத்திர கொடுக்க மாட்டோம். என் சபையோடு நான் இணைந்து வாழ்வேன், என் சபையோடு நான் இணைந்து வாழ்வேன். என் போதகர் சொல்லலாம் நான் கேட்பேன், என் போதகர் சொல்லி நான் கேட்டு வாழ்வேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா நம்ம மேல பரிதாபம் கொள்ளுவார். நம்முடைய இயேசு நம்மோடு இணைவா வருவார், நம்முடைய தேவையில சந்திப்பார். இந்த உலக பிரகார தேவையில்லை, அதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே பூர்த்தி பண்ணிட்டார். உன் தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் சிலுவையிலே நிறைவேற்றி விட்டார். நீ கேட்கிறோ இல்லையோ அது கர்த்தர் உனக்கு அந்த காலத்தில் கொடுப்பார். ஆனால் தேவையானது ஒன்றே, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து உன் நேரத்தை நீ செலவு பண்ணுங்க, வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, வசனம் என்ன சொல்ல கற்றுக்கொள்ளுங்க, அந்த வசனத்தை நடக்க என்னை ஒப்பு கொடுக்க சொல்லுங்க, கீழ்ப்படிய சொல்லுங்க. ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க. வரப்போற நாட்களே நம்ம எல்லாம் ஒரு மனவாட்டிகளாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். மறுபடியும் இந்த பூமியில வந்து 1000 வருஷம் அரசாட்சி வாழணும். பிசாசு தந்திரம் உள்ளவன், வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், அவன் கொடுமை உள்ளவன், திருடன், கொல்லாதவன், அவன் யாரை விடுகாமல் என்று கெச்சுகிற சிங்கத்தை போல் பகை தேடி சுற்றி திரிந்துகிறான். இந்த பூமி முழுமையாக அவனுக்கு சொந்தமாக நினைக்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலிருந்து ஒவ்வொரு நீதிமன்றம் தெரிந்து கொண்டு இன்று தேவன் நம்மை நீதிமன்றம் மாற்றி வைத்திருக்கிறான். கடைசி நேரத்தில் எப்படியாவது நம்மளை அவனுடைய வலையில போட வருவான். ஆனால் அவனுக்கு இடமில்லை. என் இயேசுக்கு மட்டும்தான் இடம் உண்டு. என் வீட்டுக்குள்ள சினிமாக்கு இடமில்லை, கட்டு கதைகளுக்கு இடமில்லை, இந்த உலகத்துடைய ஐஸ்வர்யத்துக்கு இடமில்லை. உலகமும் அதன் ஆசுவாசம் அழிந்து போகும். என் வசனம் ஒரு நாள் அழியாது, என் வார்த்தை அழியாது. அது உனக்குள்ள நித்திய ஜீவனை கொடுக்கும். அதை மேய்ந்து கொள். சத்தியத்தை தேசத்திலிருந்து நான் மேய்ந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர். அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஆண்டவரே, இந்த சபையை சுற்றி வேலையிடுங்க. இப்படி ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சபை போதகரையும் துணைவியார் பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் இன்னைக்கு வளர்த்தடப்பட்ட பிள்ளைகளையும் ரத்தத்தினால மூடுங்கப்பா. உடைய ரத்தத்தினால மூடுங்க. உன் வசனத்தினால் வேலையிடுங்க. உடைய அக்கினி மதிலாய்வருக்கு போடுங்கப்பா. இனிமேல் நான் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் எப்போதும் உடைய பாதத்தை பிடித்துக் கொள்வேன். ஆண்டவர், நான் ஒரு ஆசாரியன், நான் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் சபைக்கு. ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவர் என் மூலமா அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு நான் கொண்டு வருவேன். அவர்களுக்கான சாட்சியம் வாழ்வேன். ராஜ்யத்தை கட்டி எழுப்புவேன். என் குடும்பத்தின் அத்தனை தேவைகளும் நீ பொருத்தி பண்ணிவிட்டு எல்லாவற்றையும் ஆண்டு நிறைவேற்றி விட்டுருவார். ஒரு அக்னி அபிஷேகத்தை கர்த்தர் இந்த சபை மேல் போடுகிறார். வரப்போற நாட்கள் சபை வெகு தீவிரமாய் வளரும், தீவிரமாய் பெருகும். இந்த சபை கட்டப்படும். பெரிய சபையாக ஆண்டவர் இடத்தை கொடுப்பார். ஒரு நல்ல இடத்தை கொடுத்து ஆயிரங்களாக உட்காரக்கூடிய கிருபையும்
இரக்கத்தை இந்த சபைக்கு அத்தனை அருள போகிறார். ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய வார்த்தை மட்டும் விதைத்திருக்கும். அதனால அற்ப பிரயோஜனமல்ல ஊழியக்காரர் பேசுகிற தேவன் நீர் ஒருவரே. எங்களுடைய தேசத்தில் உள்ள அத்தனை விசுவாசிகளும் அத்தனை போதகர்களையும் ஆண்டவரை பரிசுத்தத்துல காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய வருகைக்கு எல்லாரும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வருகை தாமதம் ஆகிறதுனாலே நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தமா ஜீவிக்க நீ சொன்னீர், பரிசுத்தமா இருக்கு, இன்னும் பரிசுத்தமா இருக்கு, நீதியை செய்யுங்கள், இன்னும் நீதியை செய்யுங்கள். ஆண்டவரை சபை 2 காரியம் தான் செய்யணும். ஒன்று, பரிசுத்தத்தில் இன்னும் பரிசுத்தமாய் வளரணும். பரிசுத்தம் தனக்காக சொல்கிறார், நீதி மற்றவர்களுக்காக சொல்லி இருக்கிறார். நாம் நீதியை செய்ய வேண்டும், தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுதான் நீதியை செய்ய முடியும். அந்த பரிசுத்தத்தை கிறிஸ்துவின் பரிசுத்தம் பரலோகம் பரிசுத்தர் 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 போற்றிக் கொண்டிருந்தது போல இந்த பூமியில எங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லனார்கள், இவர் பரிசுத்தவான்கள், இவர் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், அநீதிக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், அடியான காலத்துக்கு போக மாட்டார்கள், இவர்கள் நீதிக்கு விளைச்சல் உள்ளவர்கள், பரிசுத்தத்துக்காக இவர்கள் எதை செய்ய வல்லவர்கள் சொல்லத்தக்க அப்படிப்பட்ட அபிஷேகத்தை சபைக்கு தந்து இந்த சபை வரப்போற நாட்களில் அதிகமான ஜெபங்களும் அதிகமான சத்தியங்களும் இந்த சபை வளர்ந்து பெருகுவது எல்லா வடிவாச தரப்பதுக்காய் சொல்றேன். அடியனை மறைத்து நீ வெளிப்பட்டி பேசுகிற பரிசுத்த ஆவியானவர், இது நாங்கள் அல்லாண்டவர், நீர் பேசியிருக்கிறீர், நாங்கள் கீழ்ப்படிந்து ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒரு வார்த்தைப்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்டோம். யாருக்கெல்லாம் இது பிரயோஜனமா